ரகசயனா சரணம் மனதுளம் இருந்தருள் தருணம் நமோ நாராயணா ரகசயனா சரணம் மனதுளம் இருந்தருள் நமோ நாராயணா உச்சிரம் உச்சிடும் மரக்கரை சக்கரம் இத்துடன் சங்கரித்திடும் ஓம் நமோ நாராயணா உக்கரம் இத்துடன் அரைக்கரை சக்கரம் இத்துடன் சங்கரித்திடும் ஓம் நமோ நாராயணா உச்சிரம் உச்சிடும் மரக்கரை சக்கரம் இத்துடன் சங்கரித்திடும் ஓம் நமோ நாராயணா உக்கரம் இத்துடன் அரைக்கரை சக்கரம் இத்துடன் சங்கரித்திடும் ஓம் நமோ நாராயணா ரகசயனா சரணம் எனது தருணம் ஓம் நமோ நாராயணா நாயகனே குர்மவனாரே மச்ச குர்மவனார வாமனே பத்தே சகப்பே பொட்டே அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுந்த அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுந்த அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுந்த பச்சமி கிந்த உந்தன் பச்சமி குந்த உந்தன் பச்சமி கிந்த உந்தன் பதமே தொழுதிலே எனக்கிலமே தரும் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா நாராயணா நமோ நாராயண நமக நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயிர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று விஷ்ணுகடாட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்ய வண்ணமாக அழகு மலையாகிய வேள்வி மலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் 5 என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் என் முருகா என்று ஓதுவார் முன்னே என்று முருகா அப்படின்னு முழுதா சொல்ல வேண்டாம், 3 தொடங்கணுன்னே முருகன் முன்னால் வந்து நிற்பாராம். அப்படிப்பட்ட கலியுக கடவுள், கந்த கடவுள், குடிகொண்ட இட வேள்வி மலை சாரல் நமது கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயகமூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்திரி இளம்பரை போலும் மயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமனருப மகேஸ்வர புத்திர விக்கன விநாயக பாத நமஸ்தே. ஆகையினாலே விநாயகனை வழிபட வேண்டும். இருந்தாலும் அம்பாள் எதிரே இருக்கிறாள். சக்தி இல்லாமல் எந்த செயலும் இல்லை.
ரொம்ப சக்தி இழந்துட்டோம்னா கொடுக்க சக்தி இல்லை, நடக்க சக்தி இல்லை, பேச சக்தி இல்லைன்னு நம்மளே சொல்லிடுறோம். அப்படின்னா சக்தி ரொம்ப இன்றியமையாத ஒன்று. அதனால சக்தி வழிபாடு, அதனால தான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் அன்பர் என்பவர்க்கே பூங்குழலால் கணம் தரும் அபிராமி கடைக்கண்களே என்று அந்த சக்தியை நினைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் ரெண்டு வைங்க. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருமாரி நாயகியே கருமாரி மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே மாதவன் சோதரியே வைசரியே மாதவன் சோதரியே வைசரியே நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருமாரி கொடுத்த தாயே அந்த சீர்காழியில் பால் கொடுத்தது நீயே தாயே பக்க துயரை தாங்கும் நஞ்சை முத்துமாரி முத்துமாரி மங்கல்யம் காப்பாற்றும் மீனாட்சியே மதுரை மீனாட்சியே நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருமாரி குங்குமத்தில் சிரிக்கின்ற கற்பகாம்பியே மயிலை கற்பகாம்பியே குலமாதர் சௌபாகிய காமாட்சியே காஞ்சி காமாட்சியே கங்கை கரையருள் விசாலாட்சியே காசி விசாலாட்சியே கலைகளெல்லாம் தந்தருளும் மூகாம்பிகே கொல்லூர் மூகாம்பிகே நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருமாரி ஞான மழை பொழியும் கலைமகள் நீயே நல்லற செல்வம் தரும் அலைமகள் நீயே வேதம் புகழ் பாடும் மலைமகள் நீயே வேதம் புகழ்வாடும் அலைமகள் நீயே வெற்றியெல்லாம் தந்தருளும் வேலவன் தாயே நமக்கு வெற்றியெல்லாம் தந்தருளும் வேலவன் தாயே நவக்கிரக நாயகியே கருமாரி யாவும் கருமாரி மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே மாதவன் சோதரியே வைசவியே மாதவன் சோதரியே வைசவியே நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருமாரி. நன்றி நன்றி நன்றி. கைதட்டுறதுக்கு தயக்கமே வேண்டாம், தட்டுங்க. எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு. தட்டணும் முடிவு பண்ணிட்டோம்னா தட்டிட வேண்டியதானே. ஓ, தங்கராஜ் அண்ணார் அவர்கள் நடத்துனர், அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய நடத்துனர். அதானுங்க ஐயா, தப்பாக சொல்லியிருக்கேனா? சரியாக சொல்லிட்டேனா? ரொம்ப நன்றி. தமிழ் ரொம்ப தகராறாக இருக்குது நாட்டில், அதனால தான் கேட்டுக்கிறேன் திரும்ப. ஆமாம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தானே. முகத்தை பாருங்கள், அங்கிட்டு திரும்பிக்கிறீங்க. தங்கராஜ் அண்ணார் அவர்கள் 20 ரூபா அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருந்ததை தமிழ்நாடை தூக்கிட்டீங்களே, ஏன் அரசு போக்குவரத்து கழகம்னு வச்சுட்டீங்களே? நான் சொல்லணுமா? அங்கே பாருங்க. சரி, நன்றி. எல்லாம் நன்மைக்கே. நம் சேவலாவது யாதொன்றும் இல்லை, யாமரியன் பராபரமேன்னு எவ்வளவோ விஷயங்கள் நாட்டுக்குள்ளே நடக்குது. லிகிதம் பெருசாக இருக்கும் போல இருக்கே. ஆத்தாடி. சென்னையை சேர்ந்த சின்ன பொண்ணு மகன் மதன், மருமகள் சுமித்ரா, திருச்சி மோகன், சத்யா, சிவப்பிரியா, சூர்யா, தையலகம் தையல்காரர், டெய்லர்னு எழுதியிருக்காரு, தையல்காரர், இடத்தெரு, ஆதம்பட்டி அழகர் தையல்காரர் ஆகியோர் சேர்ந்து ரூபாய் 30. எத்தனை பேர் சேர்ந்து? சரி, பரவாயில்ல, நன்றி. இதில் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? கொடுக்கணுங்கிற மனசு இருக்கு, மனசு. ஆமாம், கோடி கோடியாக பணம் வச்சுருக்கேன், எடுக்க மாட்டேங்கிறேன்.
காரியம் ஆகுதுன்னா பாருங்க, வீதியை மறிச்சு கட் அவுட் வச்சுட்டேன், ஒரு இடம் பாக்கி இல்லை. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுற அந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க மனசுல யோசிக்க போயிடுங்க. ஆனால் நீங்கள் 10 5 சேர்த்தா அது கொடுக்கணும். உங்கள் மனசு இருக்கு பாருங்க, நீங்கள் தான் வள்ளல்கள். உங்களால் தான் இந்த நாட்டில் கொஞ்சம் மழை பெய்யுது, இல்லைன்னா இந்த மழையும் இருக்காது. சுயநலவாதிகள் அதிகமாக பெருகிவிட்டு தனக்கு சாதகம்னா எவ்வளோ வேணாலும் இறைக்க தயாராக இருக்கிறேன், அடுத்தவனுக்கு கொடுக்கணும்னா கை வருதில்லை. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிர்க்கென்றார் வள்ளுவ பெருந்தகை. அப்படி அன்பளிப்புகளை வாரி வழங்கி அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நின்ற நன்றிகளும். உழைத்து வாழ்கிற வாழ்க்கையோடு அந்த தையல்காரர்கள் மானத்தை மறைக்கிற துணியை வெட்டி இணைத்து கொடுக்குறவங்க எல்லாருக்கும் நன்றி, உளமார்ந்த வணக்கம் 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 வணக்கம். ஆகினால உள்ளம்பெரும் கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்லபரானார்க்கு வாய்கோபுர வாசல் கள்ளப்புலனைந்தும் காணா மணி விளக்கே தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் மனித உடம்பும் ஒண்ணுன்னு சொல்றாரு. கோயிலும் மனித உடம்பும் ஒண்ணுன்னு சொன்னா கோயிலை நினைக்கிறது மாதிரி இந்த உடம்பை நினைக்கணும். யாரு கேட்கிறா? ஒரு வயலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, சொல்லவும் ஆள் இல்லை. ஒருவேளை சொல்ல ஆள் இருந்தால் அதை ஏற்க மனமில்லை, ஏற்கணும் நினைச்சா கூட அதை ஏளனம் செய்ய ஒரு கூட்டம். அப்படி உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம் என்று உடம்பை வைத்தே கட்டிய கோயில் தான் தில்லை சிதம்பரம் நடராசர் கோவில். சிதம்பரம் நடராசர் கோயிலும் மனித உடம்பு ஒன்று. எது போல அந்த கோயிலில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகுத்தண்டு ஒன்று. ரெண்டுலையும் 32 இணைப்புகள் உண்டு. மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600. அந்த கோயிலில் வேயப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் 21,600. இந்த உடம்புல 72,000 தசை நாறுகள், நாடி நரம்புகள். அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆணி 72,000. இந்த உடம்புல நவதுவாரங்கள் 9 வாசல். அந்த கோயிலையும் 9 வாசற்படி. சாமி இருக்கும் இடம் கருவறை, உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை. எல்லா ஊர்லையும் எல்லா கோயிலும் கதவு திறந்தா சாமி கண்ணுக்கு தெரியும். நடராசர் கோயில் அப்படி இல்லை, உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும். காரணம், உடம்பை வைத்தே கட்டிய கோயில் அல்லவா. இந்த உடம்பு 2 கூறு, ஒன்று வலக்கூறு ஒன்று இடக்கூறு. இடப்பக்கம் தான் இதயம் இருக்கு, இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசர் கோவில். எண்ணற்ற ஆலயங்கள் உண்டு நம்ம நாட்டில். ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு அந்த கிழவி பாடப்புத்தகத்தில் படித்தோம்ல. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்கணும், நம்ம குடும்ப விளங்கணும் என்ற ஆன்றோர்கள் கொண்டு வந்தார்கள். 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில் பெருமாள் கோயில். மன்னர்கள் காலத்திலே கோயிலை கட்டி குளத்தை வெட்டி வச்சாங்க. ஏன்? காசை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாமையா, இல்லை வேலை இல்லாமையா? இந்த மக்கள் நல்லபடியா வாழணுங்கிற தொலைநோக்கு சிந்தனையோடு செய்து வைத்தார்கள். ஏன் தெரியுமா? ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். ஆன்மீகம் என்ற பக்தி தான் ஒரு மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கும். ஆன்மீகம் என்ற பக்தி தான் ஒரு மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும். அதனாலதான் வள்ளுவர் கூட கற்றதனால் ஆய பயனன் கொள்வான் நற்றார் தொழானி என்று பாடுகிறார். 1330 குறளிலே ஒரு திருக்குறளை நமக்காக தந்தது வள்ளுவம். அப்படி இருக்கு பக்தி. பயம் நமக்கு லேசாக இருந்துச்சு. பிள்ளைகளை கண்டிக்க மாட்டேன், அந்த பக்கம் போகாத சாமி இருக்கு, டேய் அந்த மாதிரி பேசாத சாமி பார்த்துக்கிட்டு இருக்காரு, டேய் பயம் இருக்கணும். அந்த பயம் இருந்துச்சுல்ல, அந்த பயம் இருக்கிற வரைக்கும் பக்தி ஒழுங்கா இருந்துச்சு. பயம் நம்மளை விட்டு குளிர் விட்டு போச்சு. ஏன்? இலையில ஒரு கூட்டம் கிளம்பிருச்சு. அதெல்லாம் மூட நம்பிக்கை. என்ன பக்தியாவது ஒன்னாவது அப்படின்னு நாங்க. ஆனா யாருக்கும் பக்திங்கிற எண்ணமும் இல்லை. சாமி கோயிலில் திருவிழா மாதிரி நடக்கிறதும் இல்லை. கும்பாபிஷேகமா சாராய கடை ஊருக்குள்ள வந்துருது. ஒரு வீட்டில் ஏதாவது அபசகனமா அங்கேயும் சாராய கடை வந்துருது. நல்லதுனாலும் சாராய கடை, கெட்டதுனாலும் சாராய கடை. விளங்குமாடா அந்த நாடு? விளங்குமா? யோசிச்சமா நம்ம பக்தி பக்தியா இருக்கணும், அநாகரிகமா தான் இருக்கணும். தனியா இருந்துச்சுல்ல, வித்தியாசம் இருந்துச்சுல்ல, இன்னைக்கு எல்லாம் ஒன்னா போச்சு. எங்க போய் சொல்றது? அப்படிப்பட்ட பக்தி எப்படி இருந்தது? 1008 சிவன் கோயில். எல்லா சிவன் கோயிலையும் சிவலிங்க வழிபாடு உண்டு. 3 கோயிலில் தான் சிவனுக்கு உருவ வழிபாடு உண்டு. ஆனால் ஒரு கோயிலில் சிவலிங்கம் இல்லை, நந்தி இல்லை, கொடிமரம் இல்லை, பலிபீடம் இல்லை, நவக்கிரகம் இல்லை. இத்தனை இல்லாமல் ஒரு கோவில். எவ்வளவு பெரிய மகத்துவமான நாடு இந்த நாடு. காஞ்சி தென்காசி போயிருக்கீங்களா? குற்றாலம் போனவங்களுக்கு தெரியும். தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில். ராஜகோபுரத்தில் காலை வச்சோடனே காற்று நம்மளை வெளியில தள்ளும், மீறி உள்ள போனோம்னா காற்று நம்மளை உள்ள தள்ளும். அப்படி ஒரு சுழற்சி அந்த இடத்துல இருக்கு. 1800களிலே பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோபுரம். காற்று எங்கே இருந்து தெரியுமா? ஆரியங்காவு கணவாய் வழியாக பொதிகமலை சாரல் வழியாக வரக்கூடிய காற்றை தடுத்து நிறுத்தி அமைக்கப்பட்ட கோபுரம். இதுல இருந்து என்ன தெரியுது? இயற்கையவே மாற்றி அமைக்கிற வல்லமையும் அறிவும் திறனும் தமிழனுக்கு இருந்ததென்றால் இதை விட என்ன சான்று சொல்ல? எவ்வளவு வேகமா காத்து வச்சுது ஆடி மாத்தையில. காத்தை சேமிச்சு வைக்கிறோமா நம்ம? தண்ணி வந்தாலும் சேமிக்கிறது இல்லை, காத்து வந்தாலும் சேமிக்கிறது இல்லை. நாட்டில் 4000 கோடி ஒதுக்குனாங்க காத்துக்கு. எங்க வச்சிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல.
அவங்களுக்கு தான் வெளிச்சம். நம்ம கிணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும், இவ்வளோ காற்று வீசுது, காவிரியில் தண்ணி வெறுக்கெடுத்து ஓடுது, அதை சேர்த்து வைக்க நாட்டில் ஒரு வழியும் இல்லை, அதை பற்றி பேசவும் ஆளுகளுக்கு நினப்பும் இல்லை. ஆனால் பாருங்க, நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நம்ம கிணத்துக்கு. ஆகினாலே இப்படி தத்துவம் வாய்ந்த கோயில்கள் இந்த உலகத்திலே உண்டு, எண்ணற்ற ஆலயங்கள். அதனால கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு பக்தியோட ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பயம் அந்த பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வளர்க்குறதுக்கு காரணமாக இருந்துச்சா இல்லையா? இன்னைக்கு நிலைமை அப்படியா இருக்கு. கோயிலை சுற்றி வெறும் பிராந்தி பாட்டிலாக தான் கிடக்கு, நிறைய கிடக்கு. ரொம்ப வேதனையாக இருக்குங்க, மனசு நெஞ்சு வலிக்குது. பாரதி சொன்னால, நெஞ்சு பொறுக்குதில்லையே நிலைகட்ட மாந்தரை நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடினான் பாரதி. நல்லதோர் வீணை செய்தே நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி சுடர்முக வடிவோடி என்ன ஏன் படைத்தாய் என்று கேட்கிறான் பாரதி. பாரதி இருக்கும்போது இந்த நாட்டில் 30 கோடி முகமுடையாருனாங்க. 30 கோடி சனத்தொகை. இன்னைக்கு 142 கோடி வந்துருச்சு. 25 வருஷத்துக்கு முன்னால குடும்ப கட்டுப்பாடு மையம் வந்துச்சு. எப்ப? பாரதி காலத்துக்கு பிறகு. 30 கோடி இருக்கும்போது குடும்ப கட்டுப்பாடு மையம் இருந்துச்சு. இன்னைக்கு 142 கோடி வந்துருச்சு. குடும்ப கட்டுப்பாடு மையத்துக்கு காணும். எங்க போச்சு? எதனால போச்சு? ஏன் நடந்தது? ஏன் இந்த மாற்றம்? யாருக்குள்ள இருந்து வந்தது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தனக்கு தானே ஒவ்வொருத்தரும் எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கோயில்கள் பாண்டிய நாடு, பழம்பதி நாடு. பாண்டிய நாடு பழம்பதி நாடு என்பார்கள். அந்த பாண்டிய நாட்டில் 14 பாடல் பெற்ற தலங்கள் உண்டு. அதிலே ஒரு கோயில் தான் திருவாதூரிலே பிறந்த மாணிக்க வாசகரால் கட்டப்பட்ட திருப்பெருந்துறை என்ற என் ஊருக்கு அருகில் உள்ள ஆவடையார் கோவில். திருவாசகம் பிறந்த ஊர். அந்த கோயிலில் தான் சிவலிங்கம் இல்லை, நந்தி இல்லை, கொடிமரம் இல்லை, பலிபீடம் இல்லை, நவக்கிரகம் இல்லை, ஒண்ணுமே இல்லாம ஒரு கோயில். எப்படி அது? ஒண்ணுமே இல்லாம ஒரு கோயில் எதுக்கு வச்சான்னா, ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். ஒன்று இல்லாமல் மற்றொன்று உருவாவதில்லை. அங்கே பல அதிசயங்கள் இருக்கு. ஐயனுக்கு பேர் ஆத்மநாத சுவாமி, அம்பாளுக்கு பேர் யோகாம்பாள். எங்க பகுதியில் குழந்தைகளுக்கெல்லாம் ஆத்மநாதன் யோகாம்பாள்ங்கிற பேர் அப்ப வச்சது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனா இப்பதான் நாகரிகம் நம்ம தலையில ஏறி பேரெல்லாம் வேறு விதமா போச்சு. ஐயனுக்கு படையல் என்ன தெரியுமா? பாகற்காயும் அகத்திக்கீரையும். அங்கே சோறு வடிச்சு அப்படியே கொண்டு போய் அந்த பீடத்தில் போட்டா அந்த ஆவி அப்படியே ஆத்மநாதருக்கு படைக்கப்படுகிறது. வீதியில் நிற்கும் போதே சாமியை பார்க்கலாம். எந்த ஊர்லயும் அப்படி ஒரு கோயில் இருக்காது. அப்படி மகத்துவம் வாய்ந்த திருப்பெருந்துறை, திருவாசகம் பிறந்த ஊர். திருவாசகத்தினுடைய மூல ஏடு இன்னைக்கு எங்க இருக்கு தெரியுமா? பாண்டிச்சேரி அம்பலத்தாடி மடியில் இருக்கு, மடத்தில் இருக்கு. அது சிதம்பரத்தில் இருந்தது. மாணிக்க வாசகர் சொல்ல இறைவனே எழுதி அவரே கையெழுத்திட்டதாக வரலாறு சொல்லுது. அழகிய திருச்சிற்றம்பலம் அப்படின்னு கையெழுதுல. அப்ப திருவாசகம்ங்கிற ஏடு எங்க இருக்கு? அம்பலத்தாடி மடத்துல, பாண்டிச்சேரியில. ஏன் அங்க போச்சு? ஒரு காலத்துல இஸ்லாமியர் படையெடுப்பு நடந்து கோயில் இருக்க வரலாறு பூரா அழிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. பதறி போன அவர்கள் இந்த திருவாசக ஏட்டை எப்படியாவது காப்பாற்றணுமேனு சிதம்பரத்துல இருந்து பாண்டிச்சேரி கொண்டு போறதுக்கு முயற்சி பண்றாங்க. எப்படி கொண்டு போக முடியும்? திருவாசகம் போதுன்னா நிறுத்திடுவேன்ல, விடுவானா? அப்பதான் முயற்சி பண்ணாங்க. ஒருத்தர் இறந்துட்டா எப்படி பாடையை கட்டி தூக்கணுமோ அது போல பாடை கட்டி அது மேல திருவாசக ஏடுகளை அடுக்கி அது மேல ஒரு மஞ்சள் துணியை போர்த்தி அது மேல பூ மாலை எல்லாம் போட்டு 4 பேர் சுமக்க மேலதாளத்தோட பாடையை சுமந்து கொண்டு போனது போல கொண்டு போய் இன்றும் இருக்கிறது திருவாசகத்தினுடைய மூல ஏடு பாண்டிச்சேரி அம்பலத்தாடி மடத்தில். யாரு காத்து வைப்பா? இங்க இருக்கிற வரலாறு பூரா அழிக்கிறான் ஒரு கூட்டம். இருக்கிறத பாதுகாக்கவாது தமிழனுக்கு கொஞ்சமாவது நினைப்பு இருக்கா? எப்படி பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள்? அயலார் இடத்தில் இருந்து இந்த திருவாசகம் இந்த உயிருக்கும் உடலுக்கும் உத்தரவாதம் என்று இன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு பாண்டிச்சேரியில் தரிசனத்துக்கு வைக்கிறாங்க. அந்த மூளை ஏடு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த பொணம் சுமக்கனை கொண்டு போய் அங்கே வைத்திருக்கிறார்கள் என்ற அந்த வரலாறுகள் எல்லாம் படிக்கும்போது நமக்கு என்ன தோன்ற வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், நாளைய தலைமுறைக்கு என்ன சொல்லிட்டு போகிறோம். கடை விரித்தேன் கொள்வாரில்லை என்று வள்ளலார் சொன்ன கதையா போய் விடாமல் இருக்கும் இடத்தை நம்புகிற பொழுது இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது ரெண்டரை வைங்க. திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி எனும் காதியிடம் உருவாகி ஏர் வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வண்ணம் பாடி ஒரு மலர்தென்றல் தாளாட்டு கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகால பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடம் எல்லாம் தாவி பெருகி வந்து நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா
கருணை காவிரி போல் செல்லும் இடம் எல்லாம் சீர்திருத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளை என நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதய கனி எங்கள் இதய கனி பட்டி மக்கள் எல்லாம் என்றும் என் இதய கனி நல்லா இருக்கோம் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னேறு நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்றும் நல்லவங்கள் எல்லோரும் நமக்கு முன்னாலே என்றும் நல்லவங்கள் எல்லோரும் நமக்கு முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற அண்ணா சொன்னபடி கண்டு நன்மை தேடுங்கள் அண்ணா சொன்னபடி கண்டு நன்மை தேடுங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னேற கொடுக்கும் போதும் இன்பம் பாடும் ஏழை வளர்த்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம் நான் பாடுபட்டு கொடுக்கும் போது இன்பம் பாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம் பேராசையாக வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை ஆசையாக வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சு அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நல்லா இருக்கோம் நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமல் இல்லை என்றாரு காற்றும் நீரும் வாடும் நெருப்பும் பொருளில் இருக்குது மணிப்பு காதில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது காற்றும் நீரும் வானும் கடலும் பிரிந்து கிடக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதென்ன மனிதர் இதயமே வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நீங்க நல்லா இருக்கோம் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு நதியை போல நாமும் நடந்து பயன்பட வேண்டும் கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் நதியை போல நாமும் இங்கு பயன்பெற வேண்டும் கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் பானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வாழும் வாழ்க்கை உலகில் எங்கும் விளங்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும் நீங்க நல்லா இருக்கோம் நாங்க முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமல் இல்லை என்றாக நன்றி 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 தீர்மானமா சொல்லிடுறீங்க தீர்மானத்தை ஏத்துக்கணும் தீர்மானம் போடுறதை போட்டுவிட்டு தீர்மானத்தை மீறினா அப்புறம் நல்லா இருக்காது ஆகினாலே கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும்
எம்ஜிஆர் பாட்டு அவர் எங்கே பாடினார், அவருக்காக எழுதியிருக்காங்க நிறைய பேர், இருந்தாலும் அவர் நடிச்சிருக்கிறாரு. நந்தினி அரிசி ஆலையினுடைய உரிமையாளர் ஐயா ராஜா அவர்கள் ரூபாய் 501 வழங்கியிருக்கிறார்கள். உணவில்லாமல் வாழ முடியாது, அதனால் அவர் ஒரு வகையில் உணவு பிழையை செய்து கொண்டிருக்கிறார். ஐயா அவர்களுடைய அரிசி ஆலை நிறுவனத்தார் ஐயா அவர்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். உழவு இல்லையேல் உணவில்லை, உணவில்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்வோம், உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற நல்ல தத்துவத்தோடு ஹலோ, இவரங்க மேடையிலே நாரதராக வேடம் தாங்கி நடிக்கும் அருமை தம்பி கலையரசன் அவர்கள், கவிராஜ் அவர்களை இந்த வருஷத்தில் 4 மேடை நான் பார்த்துருக்கேன். கும்பல் கம்மியாக இருக்குன்னு கதையை மட்டும் மாற்றிடாதீங்க தயவு செய்து. உங்கள் கதையை கேட்குற இந்த 10 பேர் உட்காந்துருந்தாலும் மனசோடு உட்காந்துருக்கோம். இந்த சிறிய நாளை என்ற ஒரு நன்கொடை ஐயா அவர்களுக்கு வழங்குகிறேன். நன்றி நன்றி நன்றி. என்றைக்கும் நான் காசுக்காக தொழில் செய்ய ஆரம்பத்தில் வந்தது அப்படித்தான், வருமானத்துக்காக தான் வந்தோம். ஆனால் இப்போ வருமானத்தை மீறிய ஒரு வேலையை செய்கிறோம். காரணம் எனக்காக மட்டுமில்லை, இந்த மக்களுக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த மொழிக்கு நம்மளால் ஏதாவது சொல்லிடணும் அப்படிங்கிற பெரிய உந்துதலோடு தான் இங்கே நிற்கிறேன். என்னை மீறிய செயலை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பல வகையில் இப்போ எதிர்ப்புகள் நிறைய இருக்குது, அதையும் மீறி இந்த வேலையை செய்கிறேன். உங்களுடைய ஆதரவோடு என்னால் முடிஞ்ச வரைக்கும் விதைக்கிறேன். விதைத்தவன் நான் உறங்கலாம், விதை ஒரு பொழுதும் உறங்காது, இது வரலாற்று சான்று. ஆகையினால் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலாறு பிறந்த பூமி, பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான் வேளாண் பெருங்குடி மக்கள் இங்கே நிறைய இருக்கு. விவசாயிகள் எல்லாம் பயிருக்கு உயிர் இருக்குது, பயிர் நம்மளை நினைக்கும், செடிகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்ளும் என்று இன்னைக்கு ஆய்வு பண்ணி சொல்லிட்டேன். ஏளனம் பண்ணுற ஒரு கூட்டம். ஆனால் தெரியுமா உங்களுக்கு, நம்ம நாட்டில் ஜெகதீஸ்வரன் ஒரு ஆய்வாளர் இருந்தார் இந்தியாவில். அவர் அந்த விவசாய வேளாண் விஞ்ஞானி, அவர் நம்மாழ்வாரை போன்று. அவருக்கு முன்னாலே அவர் தான் சொன்னார், பயிர்களுக்கு உயிர் பேசும் தன்மை, அதை எண்ணுகிற எண்ணம் இருக்குன்னு சொன்னார். ஏன்னா விவசாயி காலையில் எந்த சொன்ன மண்வெட்டியை வச்சுக்கிட்டு வயலுக்கு போகிறோம், போனோடனே வரப்பில் வயலுக்குள்ளே இறங்கி ஒரு புல் இருந்தால் எடுத்து வரப்பில் போடுவோம், ஒரு கொட்டு மண்ணை வெட்டி வைப்போம், அந்த பயிர் அப்படி தொட்டு பார்ப்பான். இதையெல்லாம் அது உணருமாம். அப்படி உணர்ந்தா தினமும் விவசாய வயலுக்கு போகிறது அந்த பயிர்கள் நல்லா மகிழ்ச்சியோடு வளருதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டது. இன்றைக்கி ஒரு பூச்செடியை வச்சுட்டு ஒரு பொம்பளை பிள்ளை எவ்வளோ பிரியமாக அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்ப்பா. அப்போ தண்ணி ஊற்றி வளர்க்குற போது அந்த செடி அந்த பொண்ணை பார்த்து பார்த்து மகிழ்ந்து அவளுக்காகவே ஒரு மலரை கொடுக்கிறதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்படி மகத்துவம் வாய்ந்த இந்த உலகத்திலே ஓரறிவு மரஞ்செடி கொடிகளுக்கு, ஈரறிவு புழுப்பூச்சிகளுக்கு, 3 அறிவு நீரில் வாழ்வன, 4 அறிவு பறவைகளுக்கு, 5 அறிவு மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும். மனிதர்களில் பல பேருக்குமா, எல்லாருக்கும் 6 அறிவு இல்லையா? சில பேருக்கு தான் 6 அறிவு இருக்குது, அது பகுத்தறிவுன்னு சொல்லி வச்சோம். ஆனால் எல்லா உயிரினத்துக்கும் பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பாருங்கள், வள்ளலார் பெருமான் 7 வயசு இருக்கும்போது வாடிய பயிரை கண்டார்ல, அவருக்கு வயசு 7 இருக்கும்போது அவங்க அண்ணன் சபாபதி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். சோமு செட்டியார் வீட்டில் பிரசங்கம். தம்பியை கூப்பிட்டு சொல்றாரு, ராமலிங்கம் செட்டியார் வீட்டுக்கு போயிட்டு கற்பூரம் காட்டி பிரசாதம் கொடுத்துட்டு வந்திருப்பா, அண்ணன் எங்கன்னு கேட்பாரு, உடம்பு சரியில்லை காய்ச்சல்னு சொல்லி அனுப்புனார். சரி, இவர் அங்கே போனோடனே வள்ளலாரை பார்த்து கேட்குறாரு சோமு செட்டியார், எங்கேயா உங்க அண்ணன், நீங்கள் வந்திருக்கிறீங்க, என்னாச்சு உங்க அண்ணனுக்கு? அண்ணன் உடம்பு சரியில்லை காய்ச்சல், என்னைய வர சொன்னார்னு இவர் சொல்ல அவருக்கு கோவம் வந்துருச்சு. ஏன் இதெல்லாம் முன்னாலே சொல்லக்கூடாதா? ஏற்கனவே சொல்லியிருந்தா நான் வேற ஏற்பாடு பண்ணியிருப்பேன், இன்னைக்கு வந்து அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு கோவப்பட்டார். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கன்னு மாணிக்க வாசகர் சொன்னது போல, வயசானா மட்டும் பெரிய மனுஷன் ஆயிட முடியாதா? வயசு ஆகிறதோட சேர்ந்து பக்குவமும் புத்தியும் சேர்ந்து வந்திருந்தா தான் அவன் பெரிய மனுஷன். அதனாலதான் பெரியோர் எல்லாம் பெரியோரும் இல்லை, சிறியோர் எல்லாம் சிறியோரும் இல்லை, அறிவாளிகள் எல்லாம் அறிவாளிகள் அல்ல, பிறர் உயிர் படும் துன்பம் கண்டு யார் இறங்குகிறானோ அவன் தான் உண்மையான அறிவாளி என்று எங்கள் ஐயா வாரியார் சுவாமிகள் சொல்லுகிறார்கள். இப்போ செட்டியாரை பார்த்து வள்ளலார் கேட்குறாரு, என்ன செட்டியார் ஐயா, காய்ச்சலன்னு எங்கள் வீட்டுக்கு கடிதம் போட்டா வந்துச்சு, உங்களுக்கு தகவல் சொல்லன்னாரு. பாய் பேச முடியாதுல்ல, வந்த வேலையை பாருங்கன்னாரு, பெரிய புராணம் படிக்க வந்தாரு, படிங்கன்னாரு. 1 மணி நேரம் பெரிய புராணம் படிச்சாரு, நேரம் போனது தெரியல. இப்ப சொன்னாரு சோமு செட்டியாரு, ஐயா ராமலிங்கம் நாளைக்கு நீங்களே வந்துருங்க, உங்க அண்ணனை வர வேண்டாம்னு சொல்லுங்க. அண்ணன் வரலன்னு கோவப்பட்டாரு, கடைசியா அவரே வாயாலேயே சொல்லிட்டாரு வர வேண்டாம். சொல்லிட்டு சொன்னாரு, வரும்போது நடந்து வந்தீங்க, நடந்து போக வேண்டாம், நம்ம வீட்டு சாரட்டு வண்டியை கட்டி அனுப்புறேன், அதுல புறப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்புனாராம் சன்மானமா. கொஞ்சம், ஆமா கொஞ்சமா. எவ்வளவு? ஒரு சாக்குல ஒரு சாக்கு நிறைய பணம் கட்டி கொடுத்துருக்காருங்க. ஒரு சாக்குல பணம் கட்டி ஒருத்தருக்கு நன்கொடை கொடுத்தாருன்னா அவர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு யோசிங்க. அப்படின்னா இந்த நாடு வல்லரசு நாடாத்தான் இருந்திருக்கு, நாட்டில் எல்லாரும் கோடீஸ்வரர்களாத்தான் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு தான் இந்தியா 150 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு, தமிழ்நாட்டில் 9 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. எதுக்கு வாங்கினாங்கன்னு தெரியல. நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொருளாப்பா, அரமணை கோழி முட்டாமிகளை உடைக்கும். ஆனாலும் பாருங்க, இவர் என்ன பண்ணார் தெரியுமா? பணத்து மேல ஆசை இல்லாத யார் இருக்கா? ஆனா அவர் வந்த வழியில ஒரு மூட்டை பணத்தையும் பாலும் கிணத்துல தூக்கி போட்டு போயிட்டாருங்க.
குடும்ப வறுமை, அண்ணன் ஜபாவதி பிள்ளைய வறுமையில் இருக்கிறாரு, இந்த காசை கொண்டு கொடுத்துருக்கலாம். ஆனா அவருக்கு பணம் மீது பற்றில்லை. அந்த பணத்தை பாலும் கிணத்துல போட்டார். இன்னைக்கு சில கோடீஸ்வரங்களுக்கு பிரச்சனை என்ன பண்றாங்க, பணத்தை மூட்டையா கட்டி ஆத்துல போடுறேன், குளத்துல போடுறேன், கிணத்துல போடுறேன், நெருப்பு வச்சு கொளுத்துறேன், மண்ணை தோண்டி புதைக்கிறேன், புன வரையில பணத்தை வைக்கிறேன். நீதிபதி வீட்டுல 47 கோடி ரூபாய் இருக்கு, பாதி எரிஞ்சே போச்சு. எதுக்கு அந்த பணம் ஏன் வந்துச்சு அப்படின்னு கடைசி வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. மர்மமாவே இருக்கே எல்லாமே. என்ன சொல்றதுன்னு எனக்கும் புரியல. ஆனாலும் வள்ளலார் மேலே வழக்கு. எதுக்கு? பணத்தாசை இல்லாதவர் மேல வழக்கு. கடலூர் நீதிமன்றம் நீதிபதி வெள்ளக்காரன், வழக்கறிஞர் முத்துசாமி ஐயர், வழக்கு தொடுத்தவர் ஆறுமுக நாவலர். எதுக்கு அவர் மேல வழக்கு? அப்படி என்ன தப்பு பண்ணாரு? நான் தான் கேட்கிறேன், நீங்களே சொல்லுங்க. அவர் எதுவும் ஆத்து மண்ணள்ளி வித்துருப்பாரா, இல்ல மலையை உடைச்சு மண்ணா வித்தாரா, இல்ல சாராய போத்தலுக்கு 10 ரூபா கூட வச்சதுக்கு வித்தாரா? அதை செஞ்சே பூரா திரிராணியா கௌரவமா வெள்ளையும் சொல்லையுமா மரியாதையோட. ஆனா அவர் பாடிய திருவற்பா தப்புன்னு வழக்கு. அநீதி எங்க தொடங்கி இருக்கு பாருங்க. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகப்பும், இறுதியிலே தர்மம் வெல்லும். வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வரணும்னு நீதிமன்ற உத்தரவு. நீதிமன்றத்துக்குள்ள நுழையிறாரு. உட்கார்ந்து இருந்த எல்லாரும் எந்திரிச்சு கும்பிடுறாங்க. ஆறுமுக நாவலர் கும்பிடுறாரு. நீதிபதி பாக்குறாரு. வெள்ளக்கார நீதிபதி கேட்கிறாரு, நீ எதுக்கு கும்பிட்ட? நீ அவருக்கு எதிரி, நீ தான் வழக்கு தொடுத்த, நீ எதுக்கு கும்பிட்டான்னு கேட்க அவர் சொன்னாரு, என்னன்னு தெரியல, அவர் முகத்தை பார்த்தா கும்பிடன்னு தோணிச்சுங்க, என்னை அறியாம கும்பிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்ட்டார். வழக்கு அன்னைக்கே தள்ளுபடியானது. இது வரலாறு. இதுல எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டா, எதிரிக்கு கூட வள்ளலாரை பார்த்தா கும்பிடன்னு தோணுச்சா? அதான் வாழ்க்கை. அப்படி வாழ்ந்தா தான் வாழ்க்கை பேர் சொல்லும். இன்னைக்கு நம்ம சில பேரை பார்த்தா கும்பிடுறோம்ல, எது கும்பிடுறான்? கும்பிட தோணுது. சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது, சில பேரை பார்த்தா கும்பிடு தொலைக்கணும்னு தோணுது. படுத்துறேன், பதவியில இருந்தாலும் படுத்துறேன், இல்லைனாலும் படுத்துறேன். கும்பிடலைன்னா இடைஞ்சல் பண்ணுவேன். அதிகாரிகளெல்லாம் கும்பிடுறேன் அன்பினாலையா, என்னத்தையாவது சொல்லி தொலைவாங்க, என்னையே கும்பிட வேண்டியது. சாப்பிட்டீங்களா? நல்லா என்ன சாப்பிட்டியா? சைவமா அசைவம் சாப்பிட்டீங்களா? அசைவம் சாப்பிட்ற ஆளு தான் அதிகமாக இருக்கிறீங்க, சைவம் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. சரி இருக்கட்டும், இருந்தாலும் முட்டை சாப்பிட்டீங்களா? கோழி முட்டை, கோழி முட்டை சாப்பிட்டுருப்பீங்க. நாட்டுக்கோழி வளர்த்தோம், நாட்டு சேவல் வளர்த்தோம். சேவலும் கோழியும் ஒன்று சேர்ந்து ஒன்றா சேர்ந்து இணை சேர்ந்து முட்டையிடும். அந்த முட்டையை அவயத்தில் வச்சா, அடகாக்க வச்சா 22 நாளில் முட்டை குஞ்சு பொரிக்கும். 10 முட்டையோ 20 முட்டையோ 22 நாளில் குஞ்சு பொரிக்கிற முட்டையில் 1-2 பொரிக்காமையும் போயிடும். போகும்ல? நாட்டுக்கோழி முட்டை வச்சது தெரியும்ல. 1-2 பொரிக்காத கோழி முட்டைக்கு பேர் என்ன? கூ முட்டை. கூ முட்டை. பொரிக்காத முட்டை கூ முட்டை, பொரிச்ச முட்டை ஓடு, எல்லாத்தையும் அள்ளி சாலையில கொட்டிடுவா தாய்மார்கள். இப்ப தமிழ்நாட்டுக்கு முட்டை எங்க இருந்து கிடைக்குது? நாமக்கல்ல இருந்து வருது. முட்டை மாநகர நாமக்கல். தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல, உலக அளவுக்கு ஏற்றுமதி நடக்குது. அப்படி நாமக்கல்ல இருந்து வர்ற கோழி முட்டை, கோழி இட்ட முட்டை தானே? ஆமா, சத்தியம் இல்ல, கோழி தான் முட்டை இடுது. அடை வச்சா பொரிக்குமா? பொரிக்காது. ஏன் பொரிக்காது? ஏன்னா கோழி மட்டும் இடுது, சேவல் சேரல. சரி, பொரிக்காத முட்டைக்கு பேர் என்ன? அப்ப கூ முட்டையை சாப்பிடுறீங்களா நீங்க எல்லாம்? யாரு? நான் சொல்லல, ஆக்கி வச்சிருக்காங்க. நானா சொல்றேன்? கூமுட்டையை கொடுத்து எல்லாரையும் கூமுட்டையை ஆக்கி வச்சிருக்காங்க. என்னையே போய் குறைச்சு ஒரு உதாரணம் தான் சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா, சிரிப்பதற்காக அல்ல, நாளைய தலைமுறையை எப்படி உற்பத்தி செய்வது நினைச்சு பாருங்க. கோழி குஞ்சு பொரிக்கணும், மாடு கன்றுக்குட்டி போடணும், ஒவ்வொரு இனமும் இனப்பெருக்கம் செய்யணும், ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும். இப்ப எல்லாம் மாறி போச்சா? மரபணு மாற்றப்பட்ட முட்டை, மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள், மரபணு மாற்றப்பட்ட அரிசி, மரபணு மாற்றப்பட்ட பழங்கள் அத்தனையும் தொடர்ச்சியா சாப்பிட 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 உடம்பு மரபணு மாறி போய் குழந்தை பிறக்கிறதுல சிக்கல் வந்துருச்சு. அதனாலதான் வீதிக்கு வீதி மருத்துவமனை, ஆங்கிலத்தில் டெஸ்ட் டியூப் பேபி, தமிழ்ல சோதனை கருத்தரிப்பு மையம். பணத்தை கட்டுங்க, பிள்ளைய நான் கொடுக்குறேன்னு திறந்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அங்கே இங்கே. அதுவும் சும்மா இல்லையா, தவணையில் கொடுக்குறானா இப்போலாம். எப்படி ஆகி போச்சு பாருங்க. அப்ப இந்த மக்களை வியாபார பண்டங்களாக்கி வச்சிருக்க ஒரு கூட்டம், அதை நம்புது. நம்மளை முட்டாளாக்குன்னு முட்டை வைக்கிறவங்க. என்னத்தை சொல்றது நான்? அப்படின்னா யார் தெரியுமா காரணம்? மேலேருந்து ஒரு கூட்டம் திட்டம் போடுறேன், இந்த மக்களை எப்படி எல்லாம் சுரண்டலாம்னு. அப்போ இனவிருத்தி ஆகணும். இனவிருத்தி ஆகாமல் போனால் அது தப்பு. அதனால நான் என்ன சொல்ல வர்றேன்னா, கல்யாணம் ஆகி குழந்தை ஊட்டி பெத்தது வேணா தின்னுட்டு தொலைங்க. ஆனால் நாளைய தலைமுறையை இளம் பிள்ளைகள் எல்லாம், பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைகளுக்கு இந்த பிராய்லர் கோழி முட்டையை கொடுக்காதீங்கன்னு சொல்ல வரேன். வேற ஒன்றும் இல்லை. அதனால இத்தனை விஷயங்கள் நமக்கு. நீங்க விதை இல்லாத திராட்சை இருக்குல்ல, வாழைப்பழம் ஒன்று வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? இது பூவம்பழம் இருந்துச்சு, ரஸ்தாளி இருக்கு, செவ்வாழை இருக்கு. இதை தவிர்த்து இன்னொரு வாழை வந்திருக்காது. வாழையே இல்லை, தாவரமும் இல்லை, விலங்கு இல்லை, பல பூச்சிகளுடைய மரபணுவை சேர்த்து தயார் பண்ணியிருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? அது சாப்பிட்டா என்ன ஆகும்னு தெரியுமா? அதனுடைய வீரியம் என்னன்னு தெரியுமா? அதுல என்னென்ன பிரச்சனை, இதெல்லாம் யார் சொல்லுவா? விற்கிற ஆளுக எங்கிட்ட வித்தா சரி, காசு வந்தா சரின்னு நினைக்கிறாங்க. வாங்குற ஆளுக எதை வயிறு நிறைஞ்சா சரி, காசு குறைஞ்சா சரின்னு நினைக்கிறான். அதுல ஆரோக்கியம் இருக்கா, அதுல என்ன கெடுதல் இருக்கு, நன்மை இருக்காங்கிற சிந்தனை நமக்குள்ள விதைக்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தம். ஆகையினால் இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது 2 நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நடக்கும்
நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய் வாழி காவேரி அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய் இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய் அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய் இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய் நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய் நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய் நங்கையர் உனை வணங்கவும் மலர் கொஞ்சம் சோலைகள் நெருங்கவும் நங்கையர் உனை வணங்கவும் மலர் கொஞ்சம் சோலைகள் நெருங்கவும் இன்ப யாழிசை முழங்கவும் செவியில் செந்தமிழ் தேன் வழங்கவும் இன்ப யாழிசை முழங்கவும் செவியில் செந்தமிழ் தேன் வழங்கவும் வளைந்து எரிந்து தொடர்ந்து அலைந்து அலைகடல் ஒரு மணமகள் துணை வரவே ஆழி காவேரி நடந்தாய் வாழி காவேரி நடந்தாய் வாழி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் நடந்தாய் வாழி காவேரி உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக அன்பு உயர்ந்த தமிழ்நாட்டு செல்ல பெண்ணாக புலவரெல்லாம் பாராட்டு பொன்னாக புலவரெல்லாம் பாராட்டு பொன்னாக அன்பு பொங்கி வரும் காவிரியே வாழியவே அன்பு பொங்கி வரும் காவிரியே வாழியவே நடந்தாய் காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய் பாடி காவேரி நன்றி 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 காவிரி இப்ப திருச்சி முக்கொம்பு கல்லணை அந்த வழியா அப்படியே சீர்காழி பக்கத்துல போய் பூம்புகார்ல கலக்குது காவிரி இப்ப 3வது இடமா தான் போகுதான் விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி சொல்றாங்க 3வது முறையா போற இடம் தான் இந்த இடம் அப்ப அதுக்கு முன்னால 2 இடம் எங்க தெரியுமா பாண்டிச்சேரிக்கும் கூவத்தூருக்கும் இடையில போய் கடல்ல கலந்துருக்கு அதுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால சென்னை அடையாறு பக்கத்துல போய் கடல்ல கலந்துருக்கு 3வது முறையா தான் திருச்சி இந்த வழியா போய்கிட்டு இருக்கு இப்ப காவிரி அந்த காலத்துல காவிரி பெருக்கெடுத்து தன் எப்போதுமே நதிகள் எல்லாம் அது வழியை தானே தேடிக்கும் அப்படி பெருக்கெடுத்து ஓடிய நதி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நடந்தாய் வாழி காவேரின்னு பாடுற அளவுக்கு நடக்காம கிடந்திருப்பாவுல அப்புறம் பார்த்தா கொஞ்சம் சொட்டு சொட்டாவது விட்டாங்க அதுவும் விடாம இப்ப கன்னடக்காரன் அடைச்சு வச்சுக்கிறேன் இப்ப தண்ணி திறந்து விட்டாங்கன்னா அங்க பெருகிருச்சு அதனால வச்சு வைக்க முடியல திறந்து விட்டுட்டாங்க சரி வந்துச்சே தண்ணி அதை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கான்னா அதுவும் வழி இல்லை கமலஹாசன் ஒரு வார்த்தை சொன்னாரு லேசா கன்னடம் தமிழ்ல இருந்தா வந்துச்சுன்னு பொங்கிட்டானே கன்னடம் மன்னிப்பு கேள் எப்படி கன்னடா தமிழ்ல இருந்து வரல நாங்க தனித்த மொழின ஒரு ஆதாரமும் இல்லை ஆனா தமிழர்கள் நாமெல்லாம் தமிழ் குடி இந்த நாட்டில் உலகத்தில் உயர்ந்த மொழி தமிழ் உயர்ந்த பண்பாடுடையவர்கள் உயர்ந்த குணமேவிய தமிழர்கள் யாரும் வாயை திறந்து தமிழ் கமலஹாசன் சொன்னது சரிதான்னு சொல்லலை இல்லை இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க காவிரி 4வதா ராமேஸ்வரம் போகிறான் எப்போ என்னன்னு தெரியல ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு ஆனாலும் பாருங்க இப்ப கன்னடம் தமிழ்ல இருந்தா வந்ததுங்கிறதுக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் பாடுறோம்ல நீராறும் கடலுடுத்த நிலமடந்தைகளில் ஒழுகும் சீராறும் வதனமன திகழ் வரத கண்டமதில் படிச்சோமா இல்லையா தமிழ் தாய் வாழ்த்து பல பேருக்கு தெரியல உளர்ற மேடையில் நின்றுக்கிட்டு சின்ன பிள்ளைகளுக்குலாம் ஒழுங்காக சொல்லி கொடுத்தா தானே அதை என்னத்தை நான் சொல்கிறது ஆனாலும் இடையில ஒரு 4 வரி அப்படியே மறைக்கப்பட்டது எழுதியவர் மனோன்மணியன் சுந்தரம் பிள்ளை அவர் தான் எழுதுறாரு கன்னடமும் கலிதலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதிரத்தை உதித்தெழுந்து ஒன்று பல வாயிடினும் ஆரியம் போல் வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையா உன் சீரிழமை திற வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமேனு பாடினார் இருக்குல்ல சொல்லணும்ல தமிழ்ல இருந்தாண்டா எல்லா மொழியும் வந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லலையே நம்ம கண்ணதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும் ஆனாலும் பாருங்க இப்படி இந்த உலகம் போற போக்கு ஏன் ஆண்டவன் படைப்புல 6 அறிவு எல்லாருக்கும் இல்ல தெரியுமா இருக்கு 6 அறிவு பயன்படுத்துறதுல சில பேருக்கு 5 அறிவு சில பேருக்கு 4 அறிவு மாவு மாக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம் கம்பரே பாடுறாரு மக்கள் விலங்கு ஒண்ணுன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அறிவு குறையுதுன்னு அர்த்தம் உதாரணமா சொல்லவா சில வீட்டுகளில் போய் தாய்மார்களை கேட்டு பாருங்க ஆத்தா உங்க வீட்டுக்காரருங்க அதான் தெரியும் அப்புறம் பாருங்க
திரியும் வரும்னா ஆட மாடன் ஆயிடுச்சா? ஆமா. நல்ல அறிவில் சிறந்த பெரியோர்கள் காதுகளை தீட்டி கொண்டு உட்கார்ந்துருக்கிறீங்களே, இந்த காது படைச்சு இந்த மாதிரி விஷயங்களை கேட்கறதுக்கு. அப்படி பாருங்க என்ன அர்த்தம். ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓன அத்தனை இப்படி இந்த வடிவத்தில் வளர வைத்தான் இறைவன். மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான். அதனால தான் இந்த உயரத்துக்கு உயர்தினின்னு தமிழ் மொழி நமக்கு வச்சது. உயர்வுன்னு சொன்னா எதிர்ப்பதன் தாழ்வுன்னு சொல்லியிருக்கணும், சொல்லல. ஏன் தெரியுமா? உயர்ந்த பண்பாடும் உயர்ந்த நோக்கமும் உயர்ந்த சிந்தனையும் கொண்ட தமிழர்கள் ஒரு விலங்குக்கு அறிவு உறங்குறதுக்காக தாழ்வுன்னு சொல்லாம அட்டினேன்னு பேர் வச்சான். பாகற்காய் கசக்கும்னு உலகத்துக்கே தெரியும். கசக்கிற காய்க்கு கசப்பு காய்னு தமிழன் பேர் வைக்கல. வெள்ளைக்காரன் கடிச்சு பார்க்கறான், கசக்குது, கசந்தோடனே அவன் அப்படியே பேர் வச்சான் கசப்பு காய், ஆங்கிலத்தில் பிட்டர் கார்டுன்னு. ஆனா தமிழ் அதுக்கு பாகற்காய்னு பேர் வச்சேன். பாகுன்னா இனிப்பு, அற்றதுனா இல்ல அது இனிக்காது கசக்கும்னு சொல்லாமல் சொல்லி வைத்த உயர்ந்த சமூகம், உயர்ந்த நோக்கம், இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த தமிழ் சமூகம் இன்னைக்கு என்ன ஆகி போய் தெரியுமா? கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் அடிமையாயிட்டான். 500 ரூபா 1000 ரூபா கொடுத்தா போதும், எதை பத்தியும் யோசிக்கிறது இல்லை. அட விடுப்பா, போட்டு விடு. என்ன ஏன் இப்படித்தானே சொல்றேன், என்ன சொல்றேன்ல, உனக்கு ஏன் வேண்டாத வேலை? போனியா 4 பாட்டை பாடினியா காஜை வாங்கிட்டு வராம என்ன நீ மட்டும் நாட்டை திருத்துற? எவ்வளவு பேர் பேசுறேன் சொல்றானா இல்லையா? நேர்மையா இருக்க முடியலையே. நேர்மையா இருந்தா என்ன சொல்றாங்க தெரியுமில்ல? பொழைக்க தெரியாதவன். என்ன மனுஷன் நீ? பொழைக்க தெரியாதவன்ட்டா நேர்மையா இருக்கிறவனு. உலகத்தில் இருக்கிற அயோக்கியத்தை நான் அம்புட்டும் பண்றேன், அவன் தான் புத்திசாலி பேர் சொல்றேன். இந்த மயிலாடுதுறை டிஎஸ்பி ஐயா காவல் துணை கண்காணிப்பாளர் நேர்மையா இருந்ததுக்கு பரிசு அவர் மேல கலங்கத்தை வீசுறானே யோக்கிய பயிலுங்க. எங்க போய் சொல்ல கேட்கிறோமா? நம்ம எதை பத்தியும் ஆய திறக்கிறது இல்லையே. அபிராமியை தெரியுமா உங்களுக்கு? எந்த அபிராமி? நம்ம அபிராமியா? அபிராமினா எந்த அபிராமின்னு கேட்கணும். ஏன்னா அபிராமி நிறைய இருக்காங்க. அபிராமி பட்டர் சுப்பிரமணிய சுவாமி, அவர் அபிராமி பட்டர்னு ஒருத்தர் இருந்தாரு. அம்பாள் அபிராமி திருக்கடையூர்ல அபிராமி ஒருத்தி இருக்கால, ஈசனுக்கு பக்கத்துல இடப்பாகத்தை பெற்றவள் அந்த அபிராமி. அதை விட ஒரு அபிராமி ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னால பிரபலியமான அபிராமி நேத்து பிரபலியமானா சென்னை குன்றத்தூர்ல. ஆமாங்க, பிரியாணி சாப்பிட்டு கள்ளக்காதல் வச்சுக்கிட்டு பிள்ளைக்கு விஷத்தை கொடுத்து கொண்டால, தெரியுமா இல்லையா? பாத்துக்கிறீங்களா? பார்க்கல. அந்த செய்தியெல்லாம் என் கண்ணுக்கு தான் தெரியுமா இல்லை? எப்படி போட்டாகல்ல சிறை போட்டால சாகிற வரைக்கும் சிறை தண்டனை. அந்த நீதிபதிக்கு கோயில் கட்டணும். தீர்ப்பு இன்னும் எனக்கு ஒரு வருஷம், அப்பவே 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள தீர்ப்பை சொல்லியிருக்கணும். இப்படி காலம் தாழ்த்தி இந்த நீதியை வழங்கினதான் கொஞ்சம் சங்கடம். மற்றபடி 2 பேருக்கு ஒரு பெத்த பிள்ளைய முந்தி தவங்கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலா சிவனை அர்ச்சித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தனக்கு எரிய தங்கள் மூட்டுவேன் என்றார் பட்டினத்தாரு. அவங்க அம்மா பட்டினத்தார் 9 கோடி சொத்து செட்டியா இருக்கு. அப்பவே என்ன மயம் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டான், காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வலிக்கன்னு. ஏன்டா பறந்து பாடுபட்டு சொத்து சேர்க்கிற? எதுக்கு இது சொத்து? நீ செத்து போனீங்கன்னா குண்டு ஊசியோட கூட வராதுன்னு நேரடியா கேட்கல, சொல்லாம சொல்லி வச்சார். எழுதி வைக்கிறார் பாருங்க, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வலிக்கு. கடைசி வழியில வராது இது, ஊசி கூட வராது, குண்டு ஊசி கூட, காது இல்லாத ஊசி கூட வராது. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு துறவு வந்தது. வீதிக்கு வந்துட்டாரு கோவணத்தோட. குமாஸ்தா சேந்தனார் கேட்கிறார், ஐயா சொத்தெல்லாம் என்ன தூக்கி தெருவில் போடுனாராம். மனசு வருமா? மனசு வருமா? நேத்தெல்லாம் பார்க்குறேன் புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் நம்ம ஆள் ஒரு ஆள் 5 ரூபாய் தொலைச்சு போட்டு 5 மணி நேரமா தேடுறேன். அவ்வளோ கூட்டத்தில் அது அங்கேவா கிடக்கும். யாராவது என்ன பண்ற? அவர் வருமே, என்ன செய்ய? ஆனாலும் பாருங்க, பட்டினத்தார் சொன்னாரு, சாமியாரா போயிட்டாரு, ஊரை விட்டு ஊர் போகலாம்னு நினைக்கிற போது அவங்க அம்மா வந்து கேட்கிறா, அப்பா பெத்த கடன் இருக்குடா, எனக்கு ஏதாவது ஒன்றும் சொல்லாமல் நான் செத்து போயிடுவேனடா, நீ கவலைப்படாதம்மா, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்லேயே இருப்பேன்னாரு. ஒரு அந்த வேட்டியில் ஒரு முடிச்சு போட்டு விட்டா, இந்த முடிச்சு என்னைக்கு அது அவிழ்கிறதோ அன்னைக்கு நான் இறந்துருவேன் தெரிஞ்சுக்க. இப்போ ஊருக்குள்ளேயே சுற்றுறாரு பட்டினத்தாரு. தாயார் இறந்துட்டாங்க. தாயார் இறந்துட்டாருங்கிற செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு உணர்த்தப்படுது. இப்போ அங்கே கட்ட மொட்டையெல்லாம் அடிக்கி தாயாருடைய உடம்ப வச்சாச்சு. இங்கேருந்து ஓடுறாரு பதறி போய், எங்கள் அம்மா வேலை தீ வைக்க போறீங்களா? வைக்காதீங்க. என்ன 7200 மன்னர் கருவில் சுமந்த குடியிருந்த கோவில், ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம, அவளுக்கு எனக்கு தலைவலினா அவளுக்கும் தலைவலிக்கும், எனக்கு பசினா அவளுக்கும் பசிக்கும். அப்படிப்பட்ட தாய் மேல ஒரு நெருப்பு வரலாமா? அதை தீக்குச்சி சுட்டாலே தாங்க முடியாது. அப்படிப்பட்ட உடம்பை வட்டிலும் தொட்டிலும் மார்பிலும் தோல் மேலும் குட்டி காப்பாத்தி என் தாய் மேல விட்ட சிறகிலிட்டு தீமேட்டுவனோ மூட்ட மாட்டேன் மறுத்து அந்த தாயோட உடம்பை தூக்கிட்டு வந்தாரு. மெத்தனை பச்சை வாழை மரத்தை அடுக்கினாரு. அது கொஞ்சம் இதமா இருக்குமா, அது மேல கிடத்தினாரு. ஒரு பாட்டு பாடுறாரு, முன்ன இட்டதி முப்புறத்திலே, பின்ன இட்டதி தென்னிலங்கையிலே, அன்ன இட்டதி அடிவயிற்றிலே, யானு மிட்டதி மூழ்கவேன்னு சொன்னார். தமிழ்ல 4 வார்த்தை தான் சொன்னாரு. தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. இந்த தமிழுக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கு பாருங்க. தாயை தகனம் செய்ய தமிழ் பயன்பட்டிருக்கிறது. உயிர் பிழைப்பதற்கு பயன்பட்டிருக்கிறது. எத்தனையோ விதியங்களிலே அப்பேற்பட்ட தாய்க்காக வாழ்ந்த இந்த பிள்ளைய பிறந்த நாட்டில் தாயே பிள்ளைக்கு விஷம் வச்சு கொள்றான்னா எப்படி முன்னேறி இருக்கிறோம் நினைச்சு பாருங்க. எங்க போய் சொல்றது இந்த அக்கிரமத்தை? என்ன நடக்குது இந்த நாட்டில்? ஒன்றும் சொல்லல. இன்னைக்கு கொடுமை அதிகமாக போயிட்டே இருக்கு. ஒன்றுமே சொல்ற மாதிரி இல்லை.
ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால ஊருக்குள்ள 1-2 பேர் குடிப்பாங்க. அதுக்கு வெளியே தெரியக்கூடாது ரகசியமா குடிச்சிட்டு தூங்கி எந்திரிச்சு கௌரவமா வேலைக்கு போனாங்க. இன்னைக்கு ஊருக்குள்ள 1-2 பேர் குடிக்காம இருக்கிறாங்க. பாக்கி பூரா குடிச்சு போட்டு குடிக்காத ஆளுகளை படுத்துற பாடு இருக்கு. ஒன்னும் சொல்றதுக்குள்ள ஒரு இடம் பாக்கி இல்ல, பாட்டில் போட்டு உடைக்காத இடம். கம்மாக்கில பாட்டில், கரையில பாட்டில், கோயிலுக்குள்ள பாட்டில், வெளியில பாட்டில், வீட்டுக்குள்ள பாட்டில், பாலக்கடையில பாட்டில், வயலுக்குள்ள இறங்கி வேலை பார்க்க முடியல, உரம் போட முடியல, காடு கடைகளுக்கு போக முடியல. ஆனா ஆடு மாடு நடக்க நீதி இல்லை. உங்க மனசாட்சி கொஞ்சமாவது உறுத்தலையா? நினைச்சு பாருங்க. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கெடுந்து எழுதி வச்சு விற்கிது அரசாங்கம். அதே அரசாங்கம் இன்னொரு விளம்பரம் செய்யுது, இளைஞர்களே போதையின் பாதையில் போகாதீர்கள். நீங்க எல்லாம் போதையின் பாதையில் போறது எனக்கு மனசு தாங்கல, செத்து தொலைங்கிறாங்க, ஏண்டா படுத்துறீங்க? எங்களை எல்லாம் பார்க்க உங்களுக்கு என்ன கேனக்கு இருக்கீங்களா தெரியுதா? காரணம் என்ன தெரியுமில்ல? யாரும் கேட்கறது இல்லை. நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொருளாப்பா ரமண கோழி முட்டை அம்பிக்கலை உடை நமக்கு தேவையில்லை. ஆகினால் இந்த இடத்தினுடைய சிறப்பை எவ்வளோ கதை சொல்கிறது நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ஒவ்வொரு நாள். அப்படிப்பட்ட பட்டினத்தாரு ஒரு நாள் போய் என்ன பண்ணுறாரு, வயலுக்குள்ளே படுத்து கிடக்கிறாரு. சரி, அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். ஒத்த கோவணம் தானா, மாற்றி கட்ட கோவணம் இல்லையா? வெறுப்புனா அப்படி வந்துடணும், உள்ளத்துலையும் உடம்புலையும் ரெண்டு இருக்குல்ல. உடம்பு மட்டும் வெறுத்தா பார்த்தாது, உள்ளத்துலையும் உத்தரவு வரணும். இப்போ பாருங்க, கோவணத்தோட படுத்திருக்காரு, வயலுக்குள்ள வரப்புல தலையை வச்சு. தண்ணிக்கு 2 பொம்பளை பிள்ளைய போகுது. போன பிள்ளைய சும்மா இருக்கக்கூடாது. ஒருத்தி சொன்னா, இங்க பாத்தியா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஜாமியாரா வந்துட்டாரு, உண்மையில இவர் தான் ஜாமியாருன்னு நாளாம். அதுக்கு இன்னொருத்தி சொல்ற, அடிபாடி பைத்தியக்காரி, என்னத்த ஜாமியாரா போனாரு, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. பாக்கி இருக்கா? என்ன இருக்கு? ஆமா, எல்லாத்தையும் விட்டுட்டாரு, படுத்தா தலைக்கு தலைகணை வேணுங்கிற சுகம் தேவைப்படுது. பாரு தலையை வரப்புல வச்சிருக்கிறாருன்னு சொல்ல சுவாமிக்கு சுருக்குன்னு பட்டுருச்சு, தலையை கீழே வச்சு படுத்துட்டாரு. இப்ப தண்ணிக்கு போன உள்ளே திரும்ப வருது. இப்ப கேக்குறா அந்த பொண்ணு, இப்ப அது ஒத்துக்கிறியா, சாமியார் பூர்த்தி ஆயிட்டாரா? இல்ல இல்ல, இன்னும் கொஞ்சம் பாக்கி. இன்னும் பாக்கி இருக்கு. என்ன பாக்கி இருக்கு? ஒண்ணு இல்ல, ஊர் உலகத்துல நம்மளை பத்தி பேசுறான்னு காது கொடுத்து ஒட்டு கேட்கிறேன் பாரு. அந்த புத்தி என்னைக்கு போதா அன்னைக்கு தான் அவன் முழு சாமியாருன்னா. அப்பதான் பாடுறாரு சாமியார், வித்தாரம் கடம்பு வேண்டாம் மட நெஞ்சே செத்தாரை போலே திரி என்று பாரு. ஒரு நாள் குப்பை தொட்டியில் இந்த எச்சிகளை சாப்பிட்டு எடுத்து போடுறோமா, அதை எடுத்து வச்சு அதில் இருக்க சோறு எடுத்து சாப்பிட்டு உட்காந்துருக்காரு. பல்லவ மன்னன் தேரில் வர்றான். தேரில் வந்த மன்னன் பார்க்குறான், இவர் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு. தேர் ஒட்டி சொல்றாரு, அவர் தான் பட்டணத்து செட்டியாரு, உங்க முத்துமாலை பரிசா போட்டாரு உங்க பிறந்த நாளுக்கு. அவரா இவர்? பெரிய கோடீஸ்வரராச்சே, ஏன் இப்படி குப்பை தொட்டிக்கு வந்தாரு? எது மூளையில கோளார போச்சோ அப்படின்னு கீழே இறங்கி வந்து மன்னன் கேட்கிறார், சுவாமி பட்டணத்து செட்டியாரே, என்னையா கோடீஸ்வரனா வெல்வெட்டு மெத்தையில படுத்து கிடந்தீங்க, இப்படி குப்பை தொட்டிக்கு வந்துட்டியே, இதுல என்ன உங்களுக்கு சுகம் இருக்கு அப்படின்னு கேட்கிறேன் மன்னன். அவர் சொன்னாரு, பட்டணத்து சுவாமிகள், மன்னவா நீ நிக்கிற, நான் உட்கார்ந்துருக்கேன், இதை விட என்னடா எனக்கு சுகம் வேணும்? நீ நிக்கிற, நான் உட்கார்ந்துருக்கேன், இதை விட என்ன எனக்கு சுகம் வேணும்? உன்னை கண்டோன பயந்து நடுங்கிருப்பேன். எங்க இருந்திருந்தா? வீட்டுல இருந்திருந்தா. ஏன் என் சொத்துக்கு வரி போட போறியோன்னு. இப்ப என்ன என் கோவணத்துக்கு வரி போட போற, போயான்ட்டு போயிட்டாரு. அவர் வாழ்ந்த மண்ணு எப்படி வாழ்றோம் நம்ம, என்ன நடக்குதுங்க? திருவடைமருதூர்னு ஒரு ஊர் இருக்கா, அந்த ஊர்ல கீழ கோபுரத்துல ஒருத்தரும் மேல கோபுரத்துல ஒருத்தருமா 2 பேர் இருக்காங்க. கீழ கோபுரத்துல பட்டணத்து சுவாமிகள், மேல கோபுரத்துல பத்திரகதியார், 2 பேர் நண்பர்கள் பிச்சை எடுத்து சாப்பிடுறாங்க. இப்ப ஈசன் சோதிக்கிறதுக்கு அடியாரா வந்து பட்டணத்து சாமி கிட்ட போய், ஐயா ஏதாவது கொடுனாரு. நானே பிச்சைக்காரன், ஏன்ட்ட வந்து கேட்டுக்கிட்டு கேட்பாரு இவர். அப்புறம் யார்கிட்ட தயா கேட்கறதுனாரு, மேல கோபுரத்துக்கு போ, ஒருத்தன் இருக்கிறேன் குடும்பஸ்தன், அவன்கிட்ட போய் கேளுனாரு. அங்க அவர்கிட்ட குடும்பத்தின ஒண்ணு இல்ல, ஒரு திருவோடு இருக்கு, பக்கத்துல ஒரு நாய் படுத்து கிடந்துச்சு. இவர் போய் அவர்கிட்ட, நீங்க தானே குடும்பஸ்தன், கீழே கோபுரத்துல அவர் சொன்னாரு எனக்கு ஏதாவது கொடுனாரு. அவர் பார்த்தாரு, என்னைய குடும்பத்தேன்னு சொல்லிட்டாரு. அந்த ஆளு, என்கிட்ட இருக்கிறது இந்த ஓடு ஒண்ணுதான், இதை வச்சுக்கிட்டே என்ன குடும்பத்தேன்னா ஓடு, என்ன விட்டு ஓடுன்னு போட்டு உடைச்சாரு. அன்னைக்கே முக்தி கிடைச்சது. இன்னைக்கெல்லாம் நினைச்சு பாருங்க, ஒன்றும் சொல்றது மாதிரி இல்லை. அதனால எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவருக்கு மேவ வாராத வினை என்ற அருணகிரியாருடைய வாக்கின்படி ஒன்றவை. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழுமலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசையெனும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசையெனும் நெய்யை ஊற்றி வைத்தேன். முருகிடமே பாடி வந்தேன், முருகிடமே பாடி வந்தேன். ஏழு மலையேறி ஓடி வந்தேன், ஏழு மலையேறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மணந்தாள் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா.
நன்றி நன்றி நன்றி. கை நல்லா தட்டுங்க. காற்று வேற ரொம்ப அசத்துது நம்மளை. காற்று ரொம்ப லேசாக வந்தால் இதமாக இருக்கும். காற்று இல்லைன்னா சித்திரை வையாதில் என்ன பாடு வர்றான். ஆடியில் காற்றடிச்சா ஐப்பசியில் மழை வரும்னு நம்ம காலங்களை வகுத்து முன்னோர்கள் நமக்கு சொன்னாங்க. தெற்கேர்ந்து வந்தால் தென்றல் காற்று, வடக்கேர்ந்து வந்தால் வாடை காற்று, கிழக்கேர்ந்து வந்தால் கொண்டல் காற்று, மேற்கேர்ந்து வந்தால் கோடை காற்று. காற்றுக்கு கூட பேர் வச்சான் பாருங்க. வடக்கேர்ந்து காற்று வந்தாலும் நமக்கு ஆகாது, எது வந்தாலும் ஆகுது இல்லை. கிணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரமணை. எதுக்கு சொல்றேன்னா, இங்க ஒருத்தர் கணவனும் மனைவியுமா ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்காங்க. சரி, புது வருஷம் பிறந்தா நாள் காட்டி கொடுப்பாங்கல்ல. நாள் காட்டினா என்ன? நாள் காட்டினா நாள் காட்டினா எத்தனை பேருக்கு தெரியும்னு கேட்டு பாருங்க. இங்க காலாண்டர்னா தெரியும். பூரா லண்டன்ல இருந்து இங்க வந்திருக்கா நேரடியா. தமிழ்நாட்டில் இல்லை எல்லாருமே. அதனால காலாண்டர்னா தெரியும், நாள் காட்டினா தெரியாது. நாள் காட்டி படிக்கிறது உண்டா? நீங்க வீட்டில் வச்சிருக்கீங்களா? படிப்பீங்களா? பார்க்கறது உண்டா? கிழிக்கிறது உண்டா? அப்புறம் என்னத்தை படிச்சு கிழிச்சான்னு கேட்பாங்க. என்ன போங்க, நாள் கரணம் யோகம் வாரம் திதி அப்படின்னு 5 இருக்குல்ல, அது 5 சேர்ந்தா தான் பஞ்சாங்கம். அதனாலதான் பஞ்ச அங்கங்களுடையது பஞ்சாங்கம்னு பேரு. அப்ப நாள் காட்டி வாங்கிட்டு வந்த அவரு வீட்டுல சுவத்துல ஆணி அடிச்சு மாட்டலாம்னு ஆணியை கையில எடுத்துக்கிட்டு மனைவியை கூப்பிட்டு சுத்தியலை எடுத்துற சொல்லி சொன்னார். அந்த அம்மா சுத்தியலை எடுத்து கொடுத்துட்டா, இவர் ஆணியை சுவத்துல வச்சுட்டு இப்படி சுத்தியலை ஓங்கினான்ல, ஆணி தலைகீழா இருக்கு. அப்படின்னா கூறு இந்த பக்கம் இருக்கு, கொண்டு அந்த பக்கம் இருக்கு. என்ன செய்யணும்? ஆணியை திருப்பி வச்சு அடிக்கணும். தானே செஞ்சிருக்கானு அவன் சொல்றான் பாருங்க. என்ன ஆணி தயார் பண்ணிருக்காங்க? கொண்ட வைக்க வேண்டிய இடத்துல கூறு வச்சிருக்காங்க, கூறு வைக்க வேண்டிய இடத்துல கொண்ட வச்சிருக்காங்க. கூறு கட்ட வயலுக்கு அறிவாளி யாரு? ஆணி தயார் பண்ணுவேன், சரியா தயார் பண்ணல என்ன? உடனே அந்த அம்மா மதியோகி மந்திரி இல்லையா மனைவி, உடனே சொன்னா, யோ அப்படிலாம் பேசாது, ஆணி ஒழுங்காத்தான் தயாராயிருக்கு. பாத்தியா, கூறு இந்த பக்கமா இருக்கா, இந்த ஆணி இந்த சோகத்துல அடிக்கப்படாது, கொண்டுகிட்டு வா அந்த சோகத்துல அடிக்கணும்னாலும் அந்த புண்ணியம். இவங்க 2 பேருக்கும் அறிவு நீங்க ஆத்தா சிரிக்கிறது பாருங்க, புரிஞ்சிருச்சு. அதுக்கு அந்த புரிதலை உண்டு பண்ணணும், அதுதான் முக்கியம். அப்படி நான் இப்ப 2 பேருக்கும் அறிவு எவ்வளவு சொல்றது? இப்படித்தான் இருக்கோம். நம்ம எப்படி இருந்தோம், இந்த பிள்ளையெல்லாம் எப்படி இருந்துச்சு, பள்ளிக்கூடத்தில் பாடங்கள் எப்படி இருந்தது, எத்தனையோ கல்வி முறைகள் வந்திருக்கு. நமக்கு மெக்காலய கல்வி திட்டம். ஏன் வெள்ளைக்காரன் ஆண்டுட்டு போனவன் எந்த காலத்துலையும் நம்மளை தான் அவங்க வழி நடத்தி செல்லணும், நம்ம தான் அவங்களை வழி நடத்தணும்னு கல்வியை எடுத்துக்கிட்டான். தெரியுமா? மெக்காலேன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? படிச்சுக்கலாம் வரலாறு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? மெக்காலேங்கிற கல்வி திட்டம் தான் இங்கே நம்மகிட்ட இருக்கு, நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அதை விடுங்க. இந்த நாட்டுக்கு பாடுபட்ட மகான்கள் எத்தனை பேர்? இந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்கு பாடுபட்டவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் எண்ணற்ற தியாகிகள். யாரை வேணாலும் சொல்லலாம். கக்கன்ல இருந்து, காமராஜர்ல இருந்து, கொடிகாத்த குமர்ல இருந்து, பூலித்தமிழ்ல இருந்து, எத்தனை மருதிருவர்கள், பசுமனையா, எவ்வளவோ பேர் தியாகிகள். ஆனாலும் நாடக கலைஞர்கள் 3 பேர் இந்த சுதந்திரத்துக்கு பாடுபட்டிருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? நாடக நடிகர்கள் 3 பேர் நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக வெகு பாடுபட்டிருக்கிறாங்க. சும்மா இல்லை. ஒருத்தர் ராஜ நடிகர், முருகனா நடிக்கிறவர். ஒருத்தர் ஹார்மோனிய கலைஞர். ஒரு அம்மா வள்ளியா நடிச்ச அம்மா, சேலம் மாநகரத்தில் பிறந்த சேலம் நாடக நடிகர் சங்கத்தில் இருந்தவங்க. இவங்க 3 பேரும் இந்த நாட்டுக்கு அவ்வளவு பாடுபட்டிருக்காங்க. அந்த ராஜ நடிகர் யார் தெரியுமா? இப்போ கூட அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைச்ச தெரியுமா உங்களுக்கு? திருமங்கலத்துலேருந்து நிகிதான்னு ஒரு கோழி முட்டை வந்து நம்ம சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயிலில் இருந்த அஜித் குமாரை உடைச்சிட்டு போனாலே, அந்த திருமங்கலத்தில் பிறந்த ஐயா விஸ்வநாத தாஸ், அவர் முருக வேஷம் நடிக்கிறவரா. முருக வேஷம் போட்டு நடிச்சு வெள்ளைக்காரனுக்கு வைக்கிறார் கோரிக்கை. ஐயா வாலி பையன் விசிறி வள்ளியில் ஏற்றுங்க, கோச்சுக்காம ஏற்றுங்க. அவரு அப்படியே இருக்கட்டும். அப்படி அவர் வேஷம் போட்டுக்கிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? வெள்ளை கொக்கு மல்லாக்க பறக்குன்னு பாடுவாராம். ஊரான் தோட்டத்தில் ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளைக்காரன்னு பாடிட்டார். வெள்ளைக்காரனுக்கு கோபம் தலைக்கேறி அவரை கைது பண்ண வந்துட்டேன். கைது பண்ண வந்து யார் அங்கே விஸ்வநாததாஸ், நான் தான் உன்னை கைது பண்ண, இப்போ நான் முருகன் என்னை தொட முடியாதுட்டார் அவர் முருகனா நின்றுக்கிட்டு. உடனே மறு உத்தரவு வாங்க நீதிபதி கிட்ட போறாங்க. நீதிபதி மருதரன் சொல்றாரு, முருகனாக வேடமிட்டு நடிக்கக்கூடிய விஸ்வநாததாஸை கைது பண்ணணும். இப்படி எத்தனை தடவை கைது பண்ணிப்பாரு நினைச்சு பாருங்க. அறிவில் சிறந்த பெரியோர்களே, இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு, இந்த மொழிக்காக 27 முறை ஒரு நாடக கலைஞர் விஸ்வநாததாஸ் திருமங்கலத்தில் பிறந்த 27 முறை சிறை போயிருக்கிறார், ஜெயிலுக்கு போயிருக்கார். அவரை பத்தி யாருக்காவது தெரியுமா? அதை பத்தி இந்த நாட்டில் பெருமை உண்டா? அவரை பத்தி இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோமா? இந்த மண்ணுக்கு மக்களுக்கு எந்த வயதிலையும் ஒரு அணு அளவு புண்ணியம் இல்லாதவங்களை கொண்டாடுறோம். ஒன்றுக்கும் புண்ணியம் இல்லை. அவன் 100 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கவங்களை தான் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனா அவரு 27 முறை சிறை சென்றிருக்கார். இன்னொருத்தர் யார் தெரியுமா? நம்ம திருச்சி மாவட்டம், திருச்சி பக்கத்துக்கு உறையூர்ல பிறந்தவர் காதர் பாட்சா என்ற இஸ்லாமியர் ஹார்மோனிய கலையரசு. ஹார்மோனிய கலையரசு காதர் பாட்சா மேல ஒரு குற்ற வழக்கு, தூக்கு தண்டனை, தூக்கு மேடை கூட்டியாந்தாச்சு. தூக்கு மேடை கொண்டாந்தவன கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்களா? கேட்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள். ஐயா எனக்கு என்ன பெருசா ஆசை இருக்க போது, நம்மட ஹார்மோனிய பட்டியை கொடுங்க, சத்த வாசிச்சுட்டு என்ன தூக்குல போடுங்கன்ட்டார். இப்போ ஹார்மோனிய பட்டியை கொடுத்தாச்சு.
ஹார்மோனிய பட்டியை வச்சு தூக்கு மேடையில் வாசிக்கிறார். என்ன பாட்டு பாடினாரு? காதர் பாட்சா என்ற இஸ்லாமியர் முருகன் பாட்டு பாடுறாரு. வரலாறு சொல்லுது பாருங்க. சுருளிமலை வேளா உன்னை சோத்கரித்தேன் பாலா என்று காவடி சிந்திலே பாடுகிறார் முருகன் பாட்டு. சிறைத்துறை அதிகாரிகள் மெய் மறந்து இருந்துட்டா மகுடிக்கு மயங்கின பாம்பு போல தூக்கு போட வேண்டிய நேரம் தவறியது. தூக்கில் போட முடியல. கொண்டு நீதிமன்றம் போறாங்க. நீதிபதி கேட்கிறார், ஏயா தூக்கில் போலன்னு. கடைசியாக என்னன்னு கேட்டால் ஹார்மோனிய பற்றியை கேட்டார். கொடுத்தோம், ஒரு பாட்டு பாடினாரு. எங்களை அறியாமல் நாங்களே உட்காந்துட்டோம். தாங்கி அப்படி என்னடா பாட்டு பாட சொல்லு. அங்கேயும் பாடுறாரு. இப்ப நீதிபதி கண்ணீர் வெடித்து ஒரு வெள்ளைக்காரன் எப்படி பாருங்க உருகி போய் எழுதுகிறான் தீர்ப்பு. அவர் குற்றமற்றவர், இறைவனுடைய திருவருளாலே அவர் வழக்கு தீர்ந்து விட்டது, அவர் குற்றமற்றவர் நீதிபதி சொல்லிட்டான். அவரை தூக்கில போடல. இது வரலாறு. இந்த நாட்டுக்காக இந்த மண்ணுக்காக சுதந்திரம் போடுறதுக்கு பாடுபட்டவர். இன்னொரு அம்மா சேலம் மாநகரத்தில் பிறந்த வள்ளியா நடிச்ச கண்ணம்மா என்ற அம்மா, அந்த அம்மாவையும் கைது பண்ணாங்க. எத்தனை வரலாறுகள். யாராவது இதை பத்தி யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது சொல்லி கொடுத்துருக்கிறோமா? ஆனா யாரை சொல்லி கொடுத்துருக்குறாங்க? ஒன்றுக்கும் புண்ணியம் இல்லாதவங்க. நமக்கு தேவையில்லாது பெரிய இடத்து பொல்லாப்பு. ஆக எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றற்று கவனிப்போம். நாராயண நமக. ஆலோலம் சோ வைங்க அஞ்சரை. என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தளித்து ஒரு கோலமிடு. என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு, இதற்கு ஒரு கோலமிடு. நானும் இங்கே அண்ணன் கண்டு கேளுவில்லை, அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஒரு தனிக்கு சொந்தமில்லை அம்மா, ஒரு நதி ஒரு தனிக்கு சொந்தமில்லை அம்மா. ஓட்டக்கூற வீட்டுக்காரன் சொந்தமெல்லாம் சும்மா, இந்த ஓட்டக்கூற வீட்டுக்காரன் சொந்தமெல்லாம் சும்மா. அதுக்கு பக்கம் அதுக்கு பக்கம் அது சொற்கிற வீட்டுக்கு பக்கம் யாரோ வச்சே அது நம்பி இருக்கிற மண்ணு நானாக வளர்ந்த மரம் பாரம்மா. தாயாரு தந்தையாரு கூறம்மா.
தாலி ஒண்ணு அப்பேன் தந்தான் தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பட்டு நம்ம சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நாளை வாங்கும் வரவுக்கு அது இன்று நம்மை சுமக்குது. நாளை வாங்கும் வரவுக்கு அது இன்று நம்மை சுமக்குது. அத்துக்கு பக்கம் அத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சே பெண்ணு அது நம்பி இருக்குது மண்ணு. தானாக வளர்ந்த மரம் மாறம்மா, ஒரு தாயாரு தந்தையாரு கூறம்மா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போல் நகல் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இலைகளை போல் தீராத வாசமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. 100 ஆண்டு வாழ வைக்கும், இன்னும் 100 ஆண்டுகள் வாழ வைக்கும் சீகம்பட்டி மக்கள் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் பொண்ணுக்கு ஒன்னாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. நன்றி நன்றி நன்றி. காலதாமதம் நன்றி நன்றி. காலதாமதம் காரியத்திற்கு கேடு. ஆகினாலே யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. நாட்டில் தமிழ் இல்லை, நாட்டிலையும் தமிழ் இல்லை, வீட்டிலையும் தமிழ் இல்லை. யார் வீட்டில் தமிழில் பேர் வச்சிருக்கமா? யாசிகா, அபர்ணா, பிருத்திகா, தர்ஷினி, மகிஷா, சர்மா, குருமா, வர்மா. அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா உங்களுக்கு? இன்றைய தலைமுறை 5 லட்சம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியலையா? உண்மைங்க. தமிழ்ல என்னென்ன தெரியாத அளவுக்கு பிள்ளைகள்லாம் இருக்காங்க நிறைய. 5 லட்சம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல இன்றைய தலைமுறையினருக்கு. அப்படின்னா நாங்கள் தான் தமிழ் வளர்த்தோம்னு பேசுகிறாங்களா? அவங்க என்ன பண்ணுவோம்? என்ன செய்யலாம் சொல்லுங்க? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை, தமிழுக்காக சங்கம் வைத்தார்கள். இன்னைக்கு பெண்களுக்கு சாராய கடை தந்திருக்கா தெரியுமா உங்களுக்கு? 4 நாளைக்கு முன்னால செய்தி பாத்தியலா? பழனியில ஒரு டாஸ்மார்க் கடையில போய் 2 பொம்பளை உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அதை சும்மா இருக்காம வீடியோ எடுத்து பதிவு பண்ணி அது வேற பிரச்சனை ஆகி போச்சு. அந்த பொம்பளை பிள்ளை அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. எப்படி முன்னேறி இருக்கிறோம் நம்ம பாத்தியலா? இதெல்லாம் எந்த போக்குல போகுது? என்ன எங்க இல்லாம இல்ல, உலக அளவுல மதுபானம் இருக்குதா? அது எப்படி இருந்துச்சு, எப்படி இருச்சுக்கணுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கணும்ல. சுதந்திரம் இல்லாத கட்டுப்பாடும் கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் விளங்குமா? எப்படி போ பண்றது? எப்படி ஒரு பிள்ளை சொல்லி பேச்சு கேட்கறானா? இந்த பயலாவது 5 வயசுல பிள்ளை சொல்றேன் எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்க அப்பா மாதிரி அப்பா பார்க்க முடியாதுங்கிறேன். 10 வயசானவனு சொல்றேன் எங்க அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பப்ப கத்துவாரு, புத்தி சொன்னா பிடிக்கல. 15 வயசுல அவங்க அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா உன் வீட்டுக்காரன் சொல்லி வை, தேவையில்லாம என் விஷயத்தை தலையிறாரு, நாளைக்கு நல்லா தெரியாது, அவரே மிரட்டுதான். அப்புறம் 20 வயசானவன அவங்க அம்மாட்ட போய் தலையில அடிச்சுக்கிறாங்க, எப்படிமா தாளை கட்டி குடும்பம். அப்புறம் 30 வயசுன்னு சொல்லுவேன் எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க. ஏப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறேன், லூஸ் மாதிரி போயிறேன் அந்த ஆளு. மண்டையில் முடி வெட்டிட்டு வாங்கடான்னா கோடு போட்டு ரோடு போட்டு நாகரிகம் அதுக்கு பேரு, பண்பாடு அதுக்கு பேரு. முடி அலங்காரம் என்பது முக அழகை காட்டணும். அலங்கோலமா திருறாங்க கேட்டா நாகரிகம் ஒத்த வார்த்தை. அட அவங்க செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கோடு போட்டு கூட்டிட்டு வரா. எதுக்கு அந்த கோடுன்னு அந்த தாய்க்கும் தெரியாது, அந்த பிள்ளைக்கும் தெரியாது. 40 வயசான அவனுக்கு கல்யாணம் ஆகி 4 பிள்ளை ஊட்டி வரந்துருமா? அப்ப சொல்லுவேன் பாருங்க, ஏன்டா அந்த பாடுபடுத்துறிய? அந்த காலத்துல அவளை வறுமையிலையும் எங்களை எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமான்னு அப்ப வருத்தப்படுவேன். 5 வயசுல சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்க 45 வருஷம் இடைவெளி தேவைப்படுது. இது யதார்த்தம், இதுதான் வாழ்க்கை. இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறையோட இருந்தா இக்கரையும் பச்சை என்பதை உணர வேண்டும். அப்ப யதார்த்தம் தானே வாழ்க்கைக்கு உதவும், யதார்த்தம் தானே நமக்கு நல்லது. நீங்க பாருங்க, பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க சந்திக்கிறோம், எப்படி கூப்பிடுறோம்? வாங்க சம்பந்தி, சம்பந்தின்னு கூப்பிடுறோம். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தா சம்பந்தி, வாங்க சம்பந்திமா. அவர் ஆமா சம்பந்தின்னு சோறு சாப்பிட்டு போறாரு. சம்பந்தினா உச்சரிப்பு தப்பு, அப்படி கூப்பிடக்கூடாது. சம்முனா நல்ல, மந்தினா குரங்கு, வாங்க நல்ல குரங்குங்கிறோம். அவரு ஆமா குரங்குன்னு சோறு தின்னுட்டு. அப்ப எப்படி கூப்பிடணும்? சம்முனா நல்ல, பந்தம்னா உறவே, வாங்க நல்ல உறவே, சம்பந்தி அப்படின்னு சொல்லணும். என்ன பாட்டுன்னு நம்ப கூடாது, அதுதான் உண்மை. அது நல்ல பாட்டு, அருமையான பாட்டு, நியாயம் தான். அப்படி அப்படி சம்பந்தின்னு சொல்லணும். இதெல்லாம் நீங்க தாமதமா வந்தா என்ன சொல்றோம்? லேட்டு பளிச்சுன்னு வரும். ஏன்டா அப்படி லேட்டா வரேன்னு கேட்கறோம்ல. லேட்டுங்கிறது தமிழ் வார்த்தையா? லேட்டுங்கிறது ஆங்கிலம். அதை விட லேட்டுக்கு அர்த்தம் என்ன? செத்து போனவங்களை குறிக்கும் சொல். இந்த நாட்டோட கொடுமையை பாருங்க, படிச்சவன் படிக்காதவன் உயர்ந்த அதிகாரி அத்தனை பேர் லேட்டுங்கிறேன். ஆனாலும் வெக்கம் இல்லாம நாங்க தான் தமிழ் வளர்த்தோம்னு பேசிக்கிறாங்க.
வருத்தமா வருமா வராதா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, மனசாட்சி சொல்லுங்க. பாட புத்தகத்துல தமிழ் இருக்கா? பாட புத்தகத்துல தமிழ் இருக்கா? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டா இருக்கா பள்ளிக்கூடத்துல? இல்ல. ஏன் இல்லன்னு கேட்டீங்களா? அடுத்து அந்த கிளை ஒரு பாடம் வச்சிருந்த ஆத்திச்சூடி அரஞ்சை விரும்பு 60 சினம் 70 கரவேல் 20 விளக்கல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடல் இருக்கா? இல்ல. ஏன் இல்லன்னு கேட்டீங்களா? கேட்கல. திருவாரூரை தலைநகராக ஆண்ட மனுநீதி சோழ மன்னன் தன் மகனை தேர்காலில் இட்டு கொன்றான் என்ற வரலாறு படிச்ச புத்தகத்துல இருக்கா? இல்ல. காலமேக புலவர் பாடினாரே, ஆடி குடத்தரை ஆடும் போதே இறையை மூடி திறக்கின் முகங்காட்டும் ஓடு மண்டை பச்சிர் பரபரனும் பாரிர் பின்னாக்கு உண்டா உச்சிடும் பாம்பு எல்லனவே ஓது அப்படின்னு படிச்சமே இருக்கா? ஏன் இல்லைன்னு யாராவது கேட்டீங்களா? ஏன் எடுத்தவங்களாவது சொன்னாங்களா? அவங்களும் சொல்லல, நீங்களும் கேட்கல. கண்டதே காட்சி கொண்டதே கோலம். மாணவர்களும் சரியில்லை, ஆசிரியர்களும் சரியில்லை. போச்சா? பள்ளிக்கூடம் போகலன்னா என்னெல்லாம் வீடு தேடி வந்து கூட்டிட்டு போய் படிக்க வச்ச வாத்தியார்கள் உண்டு. ஆசிரியர் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆசிரியர் பெருந்தகை. ஆசிரியர்னா குற்றம், ரியர்னா களைவது. மாணவர்களுடைய குற்றங்களை களைந்து மகத்தான உழந்தையாக இந்த மண்ணிலே கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு. அப்பேற்பட்ட ஆசிரியர்களை மதிக்கல. ஒரு பையன் சொன்னா பத்தில ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால ஏறுனா ஜெயிலு போயினா எடுத்தா பெயிலுன்னா இப்போ 3 நாளைக்கு முன்னால போய்த்தான் ஜெயிலுக்கு. அதெல்லாம் தூக்கி என்ன சேட்டை பாருங்க. அப்போ எப்படி வளர்க்குறேன் பிள்ளையில? பிள்ளை சின்ன பிள்ளைலாம் கெட்ட வார்த்தையாக பேசுதுங்க. ஊருக்குள்ள பேசிக்கணும். டே என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கேன்? உன் மகனாவே உன் மகளாது என்ன இப்படி அதிகமாக கெட்ட வார்த்தைன்னு அதுகள் தெரியுமா? அப்போ ஏன் பேசுதுங்க? அது காதில் கேட்ட வார்த்தையை பேசுது. அப்போ சுற்றி இருக்கிற நம்ம ஒழுங்காக பேசினா அதுகளும் சரியாக பேச முடியல. அப்போ என்ன விதைக்கிறோமோ அது விதை தானே முளைக்கும். அப்போ விதைக்கிறது அறுத்து தானே ஆகணும். அதனால தான் சொல்கிறேன், விதையானாலும் சரி வினையானாலும் சரி விதைத்ததை ஒரு நாள் அறுத்தே ஆக வேண்டும். அப்பேற்பட்ட பண்பட்ட மொழியான உலகத்துக்கே மூத்த மொழியான தமிழ். லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துதாங்க. என்ன ஆச்சரியமா இருக்கு. லண்டன் மாடு அம்மானு கத்தலாமா? மம்மின்னு கத்திருக்கேன்னு இல்லைன்னா மதர்ன்னு கத்திருக்கேன். அம்மானு கத்தி பிடிச்சேன். லண்டன் மாட்டுக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ் மொழியோட சிறப்பு. லண்டன் மாடு தமிழை மதிக்குது. தமிழ்நாட்டில் பல எரும மாடுகள் தமிழை வைத்து பிழைத்து கொண்டு தமிழை அழித்தார்கள். அதுதான் நிதர்சனமான உண்மை. தமிழை நாட்டில் தமிழ் இல்லை, நாட்டில் நீங்க அமெரிக்கா நயாகரா நீர் அருவி உள்ள நுழைகிற போதே நல்வரவுன்னு வச்சிருக்கேன் தமிழ்ல. இங்கே இருந்து போன தமிழர் ஒருத்தர் வெள்ளைக்காரனை பார்த்து கேட்கிறார், யா உலக நாடுகளில் வெள்ளாதிக்க நாடு உங்க நாடு, அதுவும் அமெரிக்கா, இங்க வந்து தமிழ்ல நல்வரவுன்னு வச்சிருக்கீங்களே ஏன்னு கேட்க வெள்ளைக்காரர் பதில் சொல்றாரு பாருங்க. உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா, உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா, உலகத்துக்கே மூத்த மொழி தமிழ். மூத்த மொழியும் உயர்ந்த நதியும் ஒன்னா இருப்பது சிறப்புன்னு எங்களுக்கு தோணுச்சு. அதாண்டா வச்சோம்னா அவன் கொண்டாடுறேன். நம்ம அதை பத்தி கவலையில் எவன் எக்கடு கட்ட போட்டு காசு ஆக்களை இந்த தமிழில் எங்கே வயிற்று அப்படி உயர்ந்த தமிழ், உயர்ந்த பண்பாடுடைய நம்ம இந்த உலகத்துக்கே இந்த உயர்தன்மையான மொழி, அத்தனைக்கு மூத்த மொழி, இலக்கண வகுத்த மொழி, பண்பாடுடைய மொழி. இறைவன் என்னை நன்றாக படைத்தான், இறைவன் படைத்த நன்றாக அப்படின்னா எதுக்கு அர்த்தம்? இறைவனால் பேசப்பட்ட மொழி, இறைவனால் படைக்கப்பட்ட மொழி. இறைவன் சொல்லுகிறார், எம்பெருமான் சிவபெருமான் பெரிய புராணத்தில் சேக்கிழார் எழுதுகிறார், சுந்தரரை பார்த்து, சுந்தரா அர்ச்சனை பாட்டே ஆகும் சொற்றமிழ் பாடுக என்று தூமரை பாடுமாயார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் தமிழ்நாடு. நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு, வடவேங்கடம் தென்குமரி ஆயிரை தமிழ் கூறும் நல்லுலகம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இந்த தமிழுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் உயிர் விட்ட தியாகிகளை மறந்துட்டான். ஒன்றுக்கும் புண்ணியம் இல்லாதவங்களை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இந்த வேளாண் குடிமக்கள், நெல் விவசாயிகள், பச்சை துண்டை பார்த்தா விவசாயி யாவும் வருது இல்லை? பச்சை துண்டை பார்த்தோன்னே விவசாயி யாவும் வருது. விவசாயி வாழ்க்கையில் ஒளியேற்றணும் எவனாவது நினைக்கிறானா? வேடிக்கை வேஷம் போடுறேன் நாட்டில். என்னத்தை சொல்றது? நெல் வாங்கி வைக்கிறாங்க அரசாங்கத்தில். அரசு கொள்முதல் நிலையம் டிஎன்பிசி நெல் கொள்முதல் நிலையம் வாங்கி நெல்லை கொண்டு அரசாங்கத்தில் கொடுத்தா நல்லா காசு கொடுப்பா, கூட குறைய வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. கொண்டு போட்ட அன்னைக்கு நான் காசு கொடுக்குறானா 4 மாதம் அலைய விடுறேன். சரி திரும்ப கொண்டு கொடுத்துட்டா சரி, அதை பத்திரமா வச்சு வைக்கிறானா மழையில இருந்து முளைக்குது. அவங்க தலையிலலாம் இடி விழுகாதாடா? மனசாட்சி வேண்டாமா கொஞ்சமாவது? என்ன கொஞ்சம் கூட அத்தனை விரோத போக்கா இருக்கு. கேட்டா நம்ம பொல்லாது, நமக்கு என்னத்துக்கு போடுறது பொல்லாப்பு. நீங்க காட்டுக்கே ராசா சிங்கம் இல்ல, ஒரு சிங்கம் இருக்கு, எத்தனை விலங்கு இருந்தாலும் அதான் சிங்கம், அதான் ராசா. அது என்ன பண்ணு? வேட்டையாடி சாப்பிடுமா? வேட்டையாடி சாப்பிட்டு காலு தலை தோல் மிச்சம் மீதி கிடக்குமா? அது நாளாக அழுகி போயிடும். அழுகிட்டா ஒரே பாடையா இருக்கும். எது மாதிரி நாரும்? உதாரணம் சொல்லுங்க. நாறுதியா அந்த இடம் அப்படின்னா எப்படி நாறுதுன்னு சொல்லணும்ல? மணப்பாறை பேருந்து நிலைய கக்கூசுக்கு போயிருக்கலாம், கழிவறைக்கு மனசோட மூக்க பிடிச்சிட்டு உள்ள போயிட்டு வர முடியுமா உங்களால? அங்கே மட்டும் இல்லை, உதாரணத்துக்கு தான் மணப்பாறை சொல்கிறேன். மொத்தமாக எடுத்துங்க தமிழ்நாடு முழுவதும் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள கழிவறைக ஊரா ஏன்டா அப்படி இருக்கு? ஏன் இருக்கு? எல்லா பயிலையும் கொண்டு உள்ள அடைக்கணுமா வேண்டாமா? நரக வேதனை இல்லை, மனசாட்சி இருக்கா? நீங்கள் ஓட்டு போட்டுவிட்டு காசை வாங்கிட்டு நீங்களும் வெக்கம் இல்லாமல் இதுக்குள்ள போயிட்டு வர்றீங்க. கேட்க துப்புள்ள இல்லை.
முடியல இல்ல, கேட்க முடியல இல்ல. இப்ப சிங்கத்துக்கு வேதனை பொறுக்கல, நாறுது. என்னடா செய்வோம், யாரையாவது கேட்போம்னு யோசிக்குது. ஒரு சுய பரிசோதனை. அந்த வழியா ஒரு 6 அடி வேங்க வந்துச்சு. அதை கூப்பிட்டு பார்த்து சொல்லுனுச்சு. வேங்க உண்மையை சொல்லணும்னு நினைச்சு உள்ள போயிட்டு வந்து, என்ன தலைவரே இவ்வளவு மோசமா நாறுது, இப்படி இடத்துல நீங்க இருக்கிறீங்களேன்னு சிங்கத்துக்கு கடுப்பு வந்துருச்சு. ஏண்டா என் இடத்துல வந்து என் இடத்த நாறுதுன்னு சொல்லுவியா நீ, ஒற்றே ஆட்டி ஓடு. அடுத்தபடியா ஒரு யானை வந்துச்சு. யானையை கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லுனுச்சு. யானை போயிட்டு வந்து, நமக்கு அதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு நல்லா மணக்குது. யா சந்தன் இப்பதானே பேசுறேன், இல்லாத ஒன்னதை இருக்குங்கிறேன், இல்லைங்கிறத இல்லைங்க ஒட்டுமே இதெல்லாம் நல்லா மணக்குது, சந்தனமும் ஜவ்வாதுன்னுச்சு. இப்ப அதை விட கோபம் சிங்கத்துக்கு. ஏண்டா நாடுற இடத்த மணக்குதுன்னு போய் சொல்றேன், ஒற்றை ஆட்டி ஓடு. அந்த பக்கமா வேடிக்கை பார்த்துட்டு ஒரு நரி வந்துச்சு. நரியை கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லுனுச்சு. நரி உள்ள போகல யோசிச்சுக்கிட்டே போகுது. ஒருத்தன் உண்மையை சொன்னா உதைக்கிறேன், ஒருத்தன் பொய் சொல்றேன் அவனையும் உதைக்கிறேன். இந்த நாட்டுல உண்மையும் பேச முடியல, பொய்யும் பேச முடியல, எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிகளை உடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சுத்திட்டு வந்து நரி சொன்னிச்சான் தலைவர் சிங்கத்தை பார்த்து, தலைவரே ஒரு வாரமா ஜலதோஷம் எனக்கு மூக்கு அடைச்சிக்கிச்சு, ஒன்றும் தெரியலேன்னுச்சான். எப்படிதான் தப்பிக்கிறேன் கொல்ல பூனையை முழுங்கின கதையா, நான் என்னத்தை சொல்றது. அதனால காலதாமதம் காரியத்திற்கு கேடு. வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம். அவனை சந்தித்தால் கலகத்திற்கு வழி கிடைக்கும். கலகம் பிறக்காம நியாயம் பிறக்காது. சுந்தரம் நிறைந்த தும்பும் பொன் சிறந்த மங்கை இவள், சுந்தரம் நிறைந்த தும்பும் பொன் சிறந்த மங்கை இவள், எந்த உலகில் ஏன் வந்தால் அந்த ரவி குண்டு தேவன் துண்டுமி முழங்கே வரும். கந்தசாமிக்கே தகுந்த கந்தசாமி கூத்தகுந்த சுந்தரம் நிறைந்து தகுப்பும் பொச்சிறந்த மங்கை இவள், எந்த உலகிற்கு ஏன் வந்தால் வந்தால் வந்தால். உலக பொருளாதாரத்தை தங்கம் தான் நிர்ணயம் பண்ணுது. தங்க விலை இன்னைக்கு எவ்வளவு போயிருச்சு? 75,000. சரி, 2020 19 கடைசி கொரோனா வந்துச்சு இல்ல. கொரோனா வரும்போது கோயிலில் விசேஷம் இல்லை, கல்யாணம் இல்லை, காது குத்து இல்லை, எந்த விசேஷமும் நடக்கல, நாடகம் நடக்கல, எந்த நிகழ்ச்சி நடக்காம பூரா ஊரடங்கு உத்தரவுக்குள்ள கடையை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்தான். காய்கறி உணவுப் பொருள் மட்டும்தான் வியாபாரம் நடந்துச்சு. அப்படி எல்லாரும் ஊரடங்கு உத்தரவுல இருக்கும்போது நகை விலை ஏறிச்சே. எப்படி, யார் வாங்கினது, யார் கொடுத்தது? அப்போ ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்கல்ல இருந்துக்கிட்டு, என்னென்ன வேலை பார்க்குறாங்க பாருங்க. ஏன் இது இந்த மக்களுக்கு புரியலை? சரி, அதை விடுங்க. வாரத்தில் எத்தனை நாள் இருக்கு? 7 நாள். மாதத்துக்கு எத்தனை வாரம்? 4 வாரம். வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். கணக்குப்படி பார்த்தா அதான் சரி. 365 நாள் லீப் ஒரு இடம்ன்றேன். சரி, மொத்தத்தில் 28, 31, 32, 29 மொத்த கணக்கு பண்ணால் சராசரி 30 நாள். அப்படியே வைங்க. இப்போ அலைபேசி இல்லாத ஆளுகளே பார்க்க முடியாது. இல்லை, சின்ன பிள்ளையிலேருந்து வயசான வரைக்கும் ஒரு அதை வச்சுக்கிட்டே அப்படி இப்படி தெரிய வேண்டிய இருக்கு. இப்போ அந்த அலைபேசிக்கு பணம் போடுறீங்கல்ல, ஒரு மாதத்துக்கு போட்டால் எத்தனை நாள் கொடுக்குறேன்? 28 நாள். எங்க 2 நாள் யார் எடுத்தது? ஏன் 2 நாள் வரல? அவனுக்கு என்ன 28 நாளில் ஒரு மாதம்? ஏன் ஒரு பிள்ளைகளும் கேட்கல நீங்க? அதான் பெரிய இடத்த 28 நாள் 2 நாள் போச்சா? 3 மாதத்துக்கு பணம் போடுறீல்ல, 3 மாதம் போட்டா எத்தனை நாள் கொடுக்குறேன்? 84 நாள் கொடுக்குறேன். 6 நாள் எங்க? இவன் இப்படி நம்மள்கிட்ட சுரண்டி தனியா ஒரு மாத்தையை உருவாக்கி 13 மாதமாக்கிட்டான் வருஷத்துக்கு. அவன் கோடி சொன்னா நம்மளை சுரண்டி கொழுக்கிற கூட்டம், இதுக்கு தரகு வேலை பார்க்க ஒரு கூட்டம். நான் என்னத்தை போய் சொல்றது? இதுக்கு மேல எப்படி சொல்ல? நீங்க சிங்கம் காட்டுக்கே ராசா. அந்த காலத்துல எல்லாம் வேட்டையாடி சாப்பிட்றத விட்டுவிட்டு நம்ம ஆளுங்க இப்போ சோம்பேறி நம்ம சமைக்காம என்ன பண்றோம்? இந்த ஸ்விக்கி சுமோட்டோனா அலைபேசியில் கூப்பிட்டா சாப்பாடு வந்துருதா, அந்த ஏற்பாடு பண்றோம்ல. அது மாதிரி இப்ப சிங்கம் என்ன பண்ணுச்சு? தலைவருக்கு ஒரு எடுபடி இருக்குமா? எடுபடி நரி. தலைவருக்கு எடுபடியா இருந்தது நரி. நரியை கூப்பிட்டு சிங்கம் தலைவர் சொல்றாரு, பசிக்குது, சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. பதறி போச்சு நரி. ஆகா, தலைவருக்கு பசிக்குதான், சாப்பாடுக்கு ஏதாவது பண்ணணுமே, இல்லை நம்மளை போட்டுருவானே அப்படின்னு பயந்து காட்டுக்குள்ள விழுந்து ஓடுது நரி. ஒன்னும் சிக்கல. கடைசியா ஒரு கழுதை சிக்கிருச்சு. கழுதை கிட்ட போய் சொல்லணும், தலைவர் சிங்கத்துக்கு பசிக்குதான், உன்னை அடிச்சு சாப்பிடணும், வான்னா வருமா? பின்னங்கால் புரடி அடிக்க ஓடி போயிடும். எப்படி ஏமாத்துது பாருங்க நரி, தந்திரம் இல்ல. எப்படி கழுதையை பார்த்தோன்னு சொல்லுது, என்ன கழுதையாரே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நலம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு பொழுது விடிஞ்சது உங்களுக்கு யோகம்னுச்சு.
பொழுது விடிஞ்சு எனக்கு யோகமா? என்ன சொல்ல வர்ற? என்ன பாரு யோகம் வரும்னு என் படத்தை பிடிச்சி எல்லாரும் மாட்டி வச்சிருந்தாங்க. இப்ப எனக்கே யோகம்ங்கிறிய, என்ன விஷயம்? ஆமா, உனக்கு தான் யோகம். எதுக்குயா சொல்ற? நம்ம தலைவர் இருக்காருல்ல, யாரு? சிங்கம். ஆமா, அவர் ரொம்ப காலமா தலைவரா இருந்துட்டாராம். ஆமா ஆமா, ரொம்ப காலமா ஒரே ஆள் இருக்கக்கூடாது. அமெரிக்கா மாதிரி 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆளை மாத்தணும். வரிசையா இருந்தா தானே கெடுக்கிறேன், நாட்டை குடிச்சவர் ஆக்குறேன். அது கழுத சொல்லுது, நான் சொல்லல, கழுத சொல்லுது. அதனால தலைவரா இருக்கக்கூடாது. சரிதான். என்ன சொன்னுச்சு? அதனால தலைவரா இருந்தது போதும்னு வேற யாரையாவது தலைவரா வைக்கலாம்னு யோசிச்சாராம். நல்ல விஷயம் தானே. அப்ப அதுக்கு என்னப்ப? அதுல யாரை தலைவரா வைக்கலாம்னு யோசிச்சிருக்கிறாரு. சரி, அப்படி யாரை வைக்கலாம்னு யோசிக்கிற போது உங்க வேறு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அந்த தலைவர் பதவியை உங்களுக்கு கொடுக்கணும்னு என்னைய சொல்லி கூட்டிட்டு வர சொன்னாருன்னு. கழுதைக்கு ஆசையை பத்தினா தலைவர் பதவி வீடு தேடி வந்தோன்னே, அப்படியா என்னை தலைவராக்க போறாரா, வர்றேன்னு வந்துருச்சு. அது ஏற்கனவே பசியில இருக்கு சிங்கம். அதுக்கு தெரியுமா இந்த விவரம்? இதுக்கும் தெரியாது, அதுக்கும் தெரியாது. கழுதை சாப்பிடத்தான் வருது, வெட்டி பிடிக்க போச்சு. கழுதை பயந்து ஓட திரும்பிச்சு, காது ரெண்டா திக்கிருச்சு. கழுதை காது இல்லாம ஓடுது, நரி பின்னாலே ஓடுது. ஏன்டா ஒடியாது தானிச்சு. அட பாப்பா, நீ என்ன பதவி கொடுப்பான்னு கூட்டிட்டு போனா அவன் காதை பிடிச்சி அக்கறா, நான் வரலன்னு வா. எதுக்கு காதை அத்தான் தெரியுமா? நீ தலைவர் ஆயிட்டினா உன் தலையில கிரீடம் வைப்பாங்க. கிரீடம் வைக்கும் போது இந்த காது இருந்தா தடுக்கும். அப்படி இடைஞ்சலா இருக்கப்படான்னு காதை எடுத்தாருன்னு நரி சொல்ல. கழுதை நம்பிருச்சு. தலைவர் பதவி இல்ல, காசு கொடுத்து வர்ற பதவிக்கு அந்த பாடு வருதுறேன், சும்மா வந்தா இருப்பானா? ஆமா, 2வது முறையா வந்துச்சு. சிங்கம் பார்த்துச்சு, இப்பாவது பிடிச்சிடும் அடிக்க பாஞ்சிச்சு. கழுதை அப்பவும் தப்பிச்சு ஓட திரும்பிச்சு, வாழத்துக்குச்சு. கழுதை வாள் இல்லாம ஓடுது. பின்னாலே நரி ஓடி போய் என்ன கழுதையார ஓடியாந்துட்டு, அட பாப்பா பதவி கொடுப்பாங்கிறேன், அவன் காதை பிடிச்சாக்குறேன், இல்லைன்னா வாழை பிடிச்சாக்குறேன், நான் வரல போ அப்படின்னுச்சு. இங்க பாரு, எதுக்கு காதை எடுத்தாருன்னு சொன்னா, அது மாதிரி எதுக்கு வாழை எடுத்தாரு? நீ தலைவர் ஆயிட்டா உன்னை சிம்மாசனத்துல உட்கார வைப்பாங்க. அப்படி நீ சிம்மாசனத்துல உட்கார்ந்தா அந்த வாழை இடைஞ்சலா இருக்கும். அப்படி இடைஞ்சல் இருக்கப்படாதுன்னா வாழை எடுத்தாருன்னு சொல்ல நம்பிருச்சு கழுதை. தலைவர் பதவியில சும்மாவா இருக்கு. அப்ப 3வது முறையா வந்துச்சு. இப்ப 2 தடவை தப்பிச்சு போன கழுதையை விட்டு வைக்குமா சிங்கம்? ஒரே அடி கழுதை செத்தே போச்சு. கழுதையை கொண்டு விட்டு கழுதையை கொண்டு விட்டு சிங்கம் நரிக்கு உத்தரவுப்படுது, தூக்கிட்டு போ. கழுதை தோலை உரிச்சு சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துச்சு. கழுதையை தூக்கிட்டு போய் நரி உரிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, கழுதைக்கு இருந்த கொஞ்சம் மூளையை நரி தின்னு விட்டு பாக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து சிங்கத்துக்கிட்ட வச்சு தலைவர்கிட்ட. தலைவர் பாக்குறாரு, ஈரல், தாம்பரங்க, குடல், தோல், கரு நல்லா இருக்கு, நெஞ்செலும்பு, தலை, நாக்கு, அட எங்கடா மூளையை காணு அப்படின்னு பதறிடுச்சு சிங்கம். ஏன்னா மூளை இருக்கும்ல கழுதைக்கு. இப்ப நரி நக்கலா சிரிக்குது. ஏன்டா சிரிக்கிறா? எங்க கழுதைக்கு இந்த மூளையெல்லாம் காணு. என்ன தலைவரே, கழுதைக்கு மூளை இருந்திருந்தா 3 தடவை என் பேச்சை கேட்டு வாங்கிட்ட வந்து ஆகுமா? மூளை இல்லாத கழுதைக்கு மூளை கேட்கறியா? உனக்கு மூளை இருக்கான்னுச்சு. இப்ப சிங்கம் பதறிடுச்சு. ஆஹா, மூளை இருக்கான்னு கேட்டதுக்கு நம்மள மூளை இல்லாத ஆளாக்கி நம்மள இருக்க. சரி இல்லாம தாண்டா இருந்திருக்குன்னு நம்புச்சு. எதுக்கு சொல்றேன்னா, 78 ஆண்டு சுதந்திரம் முடிய போகுது. 79வது ஆண்டு சுதந்திரம் கொண்டாட போறோம். இத்தனை ஆண்டு காலமாக என் உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களே, சிந்திச்சு பாருங்க. நம்மளையெல்லாம் மூளை இல்லாத கழுதையாக்கி நமக்குள்ளே இருக்கிற பல குள்ளநரிகள் இந்த நாட்டில் பல சிங்கத்தை உருவாக்கி வச்சிருக்குதுங்க. ஆனா எந்த சிங்கத்தினால என் ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வில்லை என்பதுதான் யதார்த்தம். அதை புரிந்து கொள்வோம். நாளைய தலைமுறையை நல்ல முறையாக வளர்ப்போம். வருகிறான் காவலன். அதனால வருகிறான் காவலன், சந்திப்போம்.